வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். கத்தி போராட்டம் நோக்கம் என்ன? கத்தி என்ற திரைப்படம் நடிகர் விஜய் தலைமையிலான ஒரு குழு இயக்கி, திரு முருகதாஸ் தலைமையிலான ஒரு குழு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி விளம்பரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த படத்தை தயாரித்தவர் தான் பெரிய பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறார். அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே திரு ராஜபக்சேவோடு, இலங்கை அதிபர் ராஜபக்சேவோடு ஒரு கூட்டு நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ராஜபக்சேவின் பணம் தான் இந்த படத்தை தயாரிக்க பயன்பட்டிருக்கிறது என்று கடுமையான ஒரு எதிர்குற்றச்சாட்டு இங்கே வைக்கப்படுகிறது. இந்த தமிழ் அமைப்புகள் கொடுத்த விளம்பரத்தின் காரணமாக இந்த படத்துக்கு எவ்வளவு செலவழித்திருப்பாரோ, இந்த படத்தின் விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவழித்திருப்பாரோ அதை விட அதிகமான விளம்பரம் கிடைத்திருக்கிறது. இதிலே நிச்சயமாக திரு சுபாஸ்கரன் அவர்கள், இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இந்த தமிழ் அமைப்புகளுக்கு நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். இதுபோல கத்திக்கு எதிராக கிளம்பியிருக்கக்கூடிய இந்த எதிர்ப்புகள் ஏதேனும் நோக்கம் கொண்டதா? இந்த நோக்கம் உள்நோக்கம் கொண்டதா, நல்நோக்கம் கொண்டதா? இதற்கான காரணம், இதற்கான பின்னணி தொடர்ந்து திரைப்படங்கள், குறிப்பாக பிரபலங்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் இதுபோல எதிர்ப்பை சந்தித்துக் கொள்வதற்கான காரணம் என்ன? அதற்கு ஏதேனும் பின்னணி இருக்கிறதா? நடிகர் விஜயை குறிவைத்து மட்டுமே ஒரு அரசியல் சூழ்நிலை இயங்குகிறதா? விஜய் ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஏதாவது குறிவிக்கப்படுகிறாரா? பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கான பலன் எப்படி இருக்கும் என்று தெரியாது. இந்த படத்தை திட்டமிட்டபடி நாங்கள் வெளியிடப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். நாளை இந்த படத்துடைய பாடல் வெளியீடு கூட இருக்கிறது. படத்தை திட்டமிட்டு வெளியிடுவோம் என்று தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. போராட்டத்துக்கான நோக்கம் என்ன, போராட்டத்தின் பலன் என்ன என்பதை தாண்டி போராட்டத்துக்கான நோக்கம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதைத்தான் இன்று ஆயுத எழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய எழுத்தாளரும் சமூக ஆர்வலமான திரு மனுஷபுத்திரன் அவர்கள் முடிந்திருக்கு. அதே போல ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் ஐஏஎஸ் அவர்கள் முடிந்திருக்கு. அதே போல நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இதை தாண்டி இந்த கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் வாழ்வுரிமை இயக்கத்துடைய நிறுவனர் திரு வேல்முருகன் அவர் நம்ம இருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வர நண்பர்களே. நான் முதல்ல திரு முருகன் ஐஏஎஸ் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதில் ஒரு அடிப்படையில் நம்ம பார்க்குறோம், நிறைய படங்கள் இது போன்ற ஒரு சர்ச்சையில் சிக்கிருச்சு. இது ஒரு முதல் படம் இல்லை. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு காரணம். இஸ்லாம் பற்றி தவறான சொல்லப்பட்டிருக்கு, இல்லாட்டி அரசு பற்றியே தவறாக சொல்லியிருக்கு, இல்லாட்டி முல்லைப்பெரியார் அணை பற்றி தவறாக சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்கு. இதனுடைய ஒட்டுமொத்த பின்னணி ஒவ்வொன்றும் தனித்தனி காரணங்களாக பார்க்க முடியுமா? இல்லாட்டி எல்லா திரைப்பட எதிர்ப்பிற்கும் பின்னால் ஒரு குறிப்பிட்ட காரணம் எதுன்னு இருக்குமா? என்னுடைய கருத்து என்னென்னா, இப்போ நாம் ஒரு நாட்டோட நம்ம வியாபாரம் பண்ணுறோம். அந்த வியாபாரத்தில் பல ட்ரேடிங்கில் கொடுக்கல் வாங்கல் எவ்வளோ இருக்குது. இப்போ உதாரணமாக ராஜபக்சே இந்த படத்தை எடுக்கிறாருன்னே வச்சுப்போம். பெனாமியை வச்சு எடுக்க வேண்டியதில்லை, பார்ட்னர் வச்சு எடுக்கல. நாம் அதில் தலையிட வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா டிவிஎஸ்லேருந்து 26,000 மோட்டர் பைக்கு எவ்ரி இயர் அங்கே இம்போர்ட் ஆகுது. கோடிக்கணக்கில் அவர் சம்பாதிக்கிறாங்க. ஆமாம், சொல்லுங்க, ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் மோட்டர் சைக்கிள் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்க. யான் நிறைய போகுது. நாங்கள்லாம் அந்த அந்த சப்ஜெக்டே நான் பார்த்தேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். ஸ்ரீலங்கா பாஸ் 90% டிபெண்ட் ஆன் இந்தியா. தமிழ்நாட்டில் 70% இறக்குமதி பண்ணி ஏகப்பட்ட வியாபாரம் நடந்தது. அது வேறு. ஆனால் அதே நேரம் நம்ம நண்பர்களுடைய தமிழார்வம் இது வேறு. இதை நம்ம தடை சொல்ல முடியாது. அதாவது ராஜபக்சேங்கிறவர் என்ன மாதிரியான அரசியல் பண்ணார், அது அங்குள்ள தமிழர்களை பாதித்தது. இது அரசியல். ஆனால் இப்போ நடக்கிறது வியாபாரம். அவருடைய பினாமியோ அவருடைய பார்ட்னரோ ஒரு சினிமா எடுத்து சரி, அந்த சினிமா பயங்கர தோல்வி அடைஞ்சு அவர் நஷ்டம் வரட்டுமே, அதுக்குள்ளே நாம் போகக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஒன்று, நீங்கள் சொன்ன அந்த பிரித்து சொல்கிற ரெண்டையும் தான் சேர்த்து அரசியல் வியாபாரம் சொல்கிறாங்க. அது அரசியல், இது வியாபாரம் இல்லை. அது இது என்ன ஆச்சுன்னா சார், இப்போது எதுவுமே சப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை வாத்தியாரை அடித்ததுங்கிறதுக்கு 6,000 பேர் திரண்டு ஸ்கூலை போய் உடைச்சிருக்காங்க. இந்த கலாச்சாரம் பழகி கொண்டு வருகிறது கிராமங்களில். அதாவது ஒரு கோயிலில் என்னை சாமி கும்பிட அனுமதிக்கலைன்னு ஒரு கோஷ்டியார் எங்கள் ஊரில் எனக்கு தகவல் வருது. ஸோ நாம் ஒரு போராட்ட கலாச்சாரம் வந்ததனால் வேறு பொருள்கள் இல்லை என்பதால் எல்லா விஷயங்களும் எடுக்கப்படுகின்றன. எல்லா விஷயங்களும் விமர்சிக்கப்படுது அப்படிங்கிற பார்வை. நான் திரு மனுஷபுத்திரன் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே திரு முருகன் கேட்டது தான். நீங்கள் பல படங்களில் படத்தடைகளுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துருக்கீங்க, படத்தடைக்கு எதிராகவும் குரல் கொடுத்துருக்கீங்க. ரெண்டு ஒரு நிலைப்பாடு மாதிரி சில சமயங்கள் எடுத்திருக்கீங்க. இதில் எல்லா பட எதிர்ப்புகளுக்கு பின்னணியில் ஒரே காரணம் இருக்கிற நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ஒவ்வொரு பட எதிர்ப்பையும் தனித்தனியாக தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இதில் நான் வேறொரு கோணத்தில் இந்த விஷயத்தை பார்க்குறேன். பொதுவாக இந்தியாவிலேயே சினிமாவை வைத்து இவ்வளவு அரசியல் சர்ச்சைகள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். எத்தனை திரைப்படங்களுக்கு அதனுடைய டைட்டிலிருந்து ஆரம்பித்து கண்டென்ட்லேருந்து சாதி, மதம், அப்புறம் இது போன்ற இனம் சார்ந்த விஷயங்கள், இப்படியாக தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் முன்னிறுத்தப்படுகின்றன என்று பார்க்கும்போது, இப்பொழுது கூட பார்த்தீர்கள் என்றால் வேல்முருகன் இந்த நிகழ்ச்சிக்கு முன் பேசிக் கொண்டிருந்தேன், 200 அமைப்புகள் இங்கே இந்த இதற்காக நாங்கள் ஒன்று தண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அமைப்புகள் எல்லாம் சிறு சிறு அளவில் பல்வேறு விதமான போராட்டங்களில் அல்லது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் எல்லாம் அவர்கள் அவ்வப்போது அக்கறை செலுத்தி வந்திருக்கிறார்கள்.
ஆனால் அது எதுவுமே பொதுமக்களுடைய கவனத்திற்கோ ஊடகங்களுடைய கவனத்திற்கோ வராது. ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்தில் சினிமா என்பது எப்பொழுதுமே ஒரு பாப்புலர் மீடியமாக இருப்பதால் சினிமா மீது கை வச்சோம்னா எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறது எல்லா சிறு அமைப்புகளுக்குமே ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால தான் மாற்றி சினிமாவை வைத்து ஒரு சர்ச்சை தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் பெரும்பாலான சர்ச்சைகளுக்குள் எந்த விதமான அரசியல் உள்ளடக்கமும் கிடையாது. அந்த சமயத்தில் அந்த படங்களுக்கோ, நீங்கள் முன்னுரையில் சொன்ன மாதிரி அதை எதிர்க்கிற இயக்கங்களுக்கோ ஒரு தற்காலிகமான ஒரு பரபரப்பும் அவர்கள் மீது ஒரு கவனமும் கிடைக்கிறது என்பதை தவிர அந்த படம் என்பது சமூகத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இதற்கு பின்னால் இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஏதோ சினிமா தான் தமிழ் சமூகத்தில் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது, நம்முடைய எல்லா விதமான பார்வைகளையும் தீர்மானிக்கிறது என்பது போன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று தோன்றுகிறது. இது தவறான ஒரு பார்வை. எவ்வளவு வெற்றிகரமான படமும் கூட ஒரு சில தினங்கள் ஓடி அது மக்களுடைய ஞாபகத்திலிருந்தே மறைந்து விடுகிறது. அது நம்முடைய எந்த கலாச்சார பார்வையும் தீர்மானிப்பதில்லை. இதற்கு பின்னால் இருப்பது எல்லாமே ஒரு விதமான மேலோட்டமான ஒரு அரசியல். இதற்குள் ஆழமான எந்த பொருளும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் திரு ஐயநாதன் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு திரு சீமான்ட்ட சான்றிதழ் வாங்கணுமா இல்லாட்டி திரு வேல்முருகன்ட்ட சான்றிதழ் வாங்கணுமா? யார்கிட்டையும் வாங்க வேண்டியதில்லை. இல்லை, அப்படிதான் ஒரு நிலைமை நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? நம்ம வந்து சில படங்களை சீமான் இருக்கிறார், சில படங்களை வேல்முருகன் இருக்கிறார், சில படங்களை ரெண்டு பேரும் கூட்டாக எதிர்த்துருக்குறோம். ஆமாம். நாங்கள் சொல்ல வர விடயம் என்னன்னீங்கன்னா, திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் கூறிய விடயத்தை நான் ஒரு அளவிற்கு நான் ஏற்கிறேன். ஓரளவுக்கு எது அப்படின்னம்னா, ஒரு திரைப்படத்தை எடுப்பது, அதனுடைய மைய கருத்தை தீர்மானிப்பது அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சம்பந்தப்பட்ட விடயம், அதை ஏற்பது அந்த தயாரிப்பாளனுடைய விடயம், அதில் நடிப்பது நடிக்காத அந்த நடிகர்களை பொறுத்த விடயம். இது சுதந்திரம் சார்பற்றது. எந்த இடத்தில் இது ஒரு பொதுத்தளத்தில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது என்றால், நான் சினிமா விமர்சனத்தை தாண்டி சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு படத்தை சொல்கிறேன், மதராஸ் கஃபே. இந்த படம் வந்தபோது அந்த படத்தினுடைய தீம், அந்த படம் எடுக்கப்பட்ட விதம் அனைத்தும் தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாக, தவறாக சித்தரிப்பதாக இருந்தது. அது நீங்க சொன்ன முதல் பத்தி வந்துக்கும் அதுக்கு ரெண்டாவது பத்திக்கு ஒரு முரண்பாடு தெரியல. முதல் பத்தியில அது வந்து இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அவர்களுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த தளத்துல வந்து அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்படிங்கிற போல கொண்டு போறீங்க. அப்பதான் அதான் சொல்ல வரேன். நீங்க எந்த ஒரு திரைப்படத்துல முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் இந்த கதையில் வரக்கூடிய பாத்திரங்கள், கதை எல்லாமே கற்பனை. இது நிஜத்தில் வாழ்பவர்கள் எவர்களையும் தொடவில்லை, சித்தரிக்கவில்லை என்ற ஒரு உத்தரவாதம் ஒன்று கொடுப்பாங்க. இதே உத்தரவாதம் மதராஸ் கஃபேயிலும் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்தில் அவர்கள் சொல்ல வர வேண்டியதை சொல்லலாம், எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் எதை மையமாக வைத்து சித்தரிக்கின்றீர்கள்? இலங்கையை வைத்துத்தான் எடுக்கின்றீர்கள். இங்கிருந்து ஒரு அதிகாரி போரார் என்று தான் சொல்கின்றீர்கள், அங்கு ஒரு போராட்டம் நடக்கிறது என்று சொல்கிறீர்கள். கடைசியில் அந்த போராளிகளை நீங்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிறீர்கள். அந்த போராட்டத்தினுடைய உண்மை தன்மையை நீங்கள் சித்தரித்து எடுக்கும் பொழுது நாங்கள் பாராட்டுகின்றோம். அது ஒரு தவறான கோணத்தில் கொண்டு சென்று இந்த தமிழ்நாட்டிலேயே வெளியிட்டு அதற்கு வந்துட்டு இங்கே தமிழர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்கின்ற ஒரு இம்ப்ரெஷன், ஒரு பதிவை ஏற்படுத்த அவர்கள் முற்படும் பொழுது நாங்கள் எதிர்க்கிறோம். போராட்டத்துக்கு ஆதரவாக நாம் சில படங்களை இயக்குகிறோம், தயாரிக்கிறோம். அதற்கு வந்து தடை வந்தபோது அதுக்கு வந்து நம்ம எதிர்த்து போராடுறோம். அந்த படத்தை வெளிக்கொண்டு முயற்சி பண்ணுறோம். ஆர்கே செல்வமணியோட படமோ இல்லாட்டி புகழேந்தியோட படமோ பல படங்கள் இது மாதிரி போராட்டத்தை வந்தோம். ஸோ நாம ஒரு படங்கள் கொண்டு வர்றோம், அவங்க 2 படங்கள் கொண்டு வர்றாங்க. மக்கள் வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டு என்ன இருக்கு, நம்ம 2 படங்களாக பார்ப்போம். நாம கொண்டு வர படங்களுக்கு கடைசி வரைக்கும் போராட்டி தடை கேட்டு நம்ம நீதிமன்றங்களை தாண்டி நம்ம வெளியே வந்து படத்தை கொண்டு வர முயற்சி பண்றோம். அவர்கள் கொண்டு வர படத்தை நம்ம வரவிடாம நீதிமன்றம் கூட போடாம தனி மன்றமா நம்மளே ஒரு மன்றமா அமைச்சு நம்ம தடை பண்ணிடுறோம். அதை ஆண்டே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வைத்து எடுக்கப்பட்ட காற்றுக்கண்ண வேலி என்கின்ற படத்திற்கு இந்த சான்றிதழ் வழங்குவதற்காக புகழேந்தி நடத்திய போராட்டத்தை நீங்கள் அறியாதவர்கள் அல்ல, இங்கே இருந்து கொண்டிருப்பவர்கள் யார் அறியாதவர்கள். கடைசியாக வென்றோம். எவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்படி எத்தனையோ படங்கள் வந்து சான்றிதழ் கிடைக்காமல் அயல்நாடுகளில் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரணமான ஒரு படம், பாதிக்கப்பட்டவன் தனது பிள்ளையை வந்துட்டு மறுபடியும் போராளி ஆக்குகின்றான் என்று வந்து ஒரு குறும்படத்துக்கு கூட இங்கே வந்துட்டு சான்றிதழ் வழங்கப்படுறதில்லை. நீங்கள் அடிக்கடி பாதிக்கக்கூடிய அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக நாம் தனியாக ஒரு பயங்கரவாதத்தை கொண்டு போகலாமாங்கிறது என்னுடைய கேள்வி. தயவு செய்து பாண்டே நன்றாக நினைத்து பாருங்கள். ஒரு சதித்திட்டம் என்பதுதான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மிக மிக முக்கியமானது. அந்த சதித்திட்டம் தீட்டப்பட்ட இடம் யாழ்ப்பாணம் என்பதுதான் அந்த வழக்கினுடைய சாராம்சம், சதிக்கோணம். ஆனால் அது வந்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய மதராஸ் கஃபே என்ற ஹோட்டலில் தான் செய்யப்பட்டது என்று திட்டமிட்டு ஒட்டுமொத்த போராட்டத்தையும் இந்த படுகொலையும் அதற்கு பின்னான அரசியல் அனைத்தையும் திசை திருப்பி கொண்டு போகக்கூடிய ஒரு நோக்கம் அந்த படத்தில் இருந்ததனால் தான் தெளிவாக நாங்கள் எதிர்த்தோம். மற்றபடி நாங்கள் எந்த இடத்திலும் இந்த படைப்பாளிகளினுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடியவர்கள் அல்ல. வெளியில யாரும் நடமாடக்கூடாது, அதை மீறி நடமாடினா நாங்கள் ஆள விட மாட்டோம். மற்றபடி வந்து எங்களை யாருடைய சுதந்திரத்தை நாங்கள் தடுக்கல கட்சியின் சார்பாக வந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லி இதுதான் நான் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாத்தையும் எப்படி இப்படிலாம் படம் பண்ணுங்கிறதுக்கான ஒரு வரையறையை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள். ஆனால் அவருடைய சுதந்திரத்தில் நான் வரேன் திரு வேல்முருகன் முதல் கருத்து கேட்டு வர முடியும்.
திரு ஐயநாதனுக்கு முன்னாடி திரு முருகன் ஆகட்டும் திரு மனுஷபத்ரன் சொன்ன கருத்தில் வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா இது மேலோட்டமான ஒரு அரசியல் சார்ந்த புகழ் வெளிச்சம் தேடித்தரக்கூடிய இல்லாட்டி தேடிக்கொள்ளக்கூடிய விஷயம் சார்ந்த ஒரு போராட்டமாக இருக்கிறதே தவிர இது ஒரு ஆழ்ந்த அரசியல் புலன் கொண்ட ஒரு போராட்டமாக தெரியவில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. இது முழுக்க முழுக்க நான் வந்து மறுக்கிறேன். எங்களுக்கு வந்து ஒன்றும் விளம்பரம் யாரும் எங்களுக்கு தேடி தர வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நான் பதிவு பண்ணுறேன். நான் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். நான் இளம் வயதில் அரசியலுக்கு வந்தவன். தமிழ்நாட்டுக்கு அனைத்து ஊடகங்களாலும் பத்திரிகைகளில் தொடர்ந்து விமர்சன கட்டுரை எழுதி வந்திருக்கிறேன். பல்வேறு வாதங்களை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். தனிநபரை பற்றிய விஷயம் இல்லை, இது மாதிரி சிறு அமைப்புகள். இப்போ நீங்க ஐயா சொன்னீங்க, நீங்க எடுத்தோடனே சொன்னது நான் மிக கடுமையாக நான் ஆட்சேபிக்கிறேன். நீங்க சீமான் கிட்ட சான்றிதழ் வாங்கணுமா வேல்முருகன் கிட்ட வாங்கணுமா இல்லையா? நாங்கள் இதே சீமானும் வேல்முருகனும் ஒன்னா நின்று தான் இனாம எடுத்தோம், டாம் 9 எடுத்தோம், மெட்ராஸ் காப்பி எடுத்தோம். இன்னைக்கு நீங்க பரஸ்பரம் எடுத்துட்டு இருக்கீங்க. பரஸ்பரம் நாங்க எதுக்கலையா? யார் சொல்றது உங்ககிட்ட? நான் எனக்கு தெரியுமே. இல்ல எப்படி உங்களுக்கு எப்படி தெரியாது? நீங்க சொல்றீங்க வெளியில ஊடகங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய விமர்சனம் நீங்க அதை பண்றீங்க. இல்ல வேறு தளங்கள்ல நீங்க இருக்கிறது நீங்க ஊடகங்கள் தான் இங்க இருக்கிற தமிழின உணர்வாளர்கள பிணக்கை ஏற்படுத்தி பிழைக்க நினைக்கிறீங்க, ஒற்றுமை சீர்குலைக்க நினைக்கிறீங்க. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். நேரடியா சொல்லிருங்க. நேரடியா இல்ல லைகா நிறுவனத்திட்ட பாண்டே காசு வாங்கிட்டான்னு சொல்லிருங்க. ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல இப்ப நீங்க கேக்குறது அப்படி தானே இருக்கு. நீங்க நேரடியா அடிச்சிரோம். நீங்க நாங்க களத்துல இல்ல களத்துல இறங்கி மக்களை திரட்டி இல்ல களத்துல இறங்கி மக்களை திரட்டி போராடுகின்ற ஐயநாதன்ட்ட நீங்க கொச்சிப்படுத்த கூடாது, கேவலப்படுத்த கூடாது. வேற வேலையே இல்லையா? இப்ப நான் சொன்ன 150 200 அமைப்புகளுக்கு வேற வேலையே இல்ல. ஐயநாதன் விளம்பரம் தேடிக்கு தான் அது போராடுறோம். ஐயநாதன் யார் எப்ப பணம் எடுப்பா அதுக்காக நாங்க வந்து விளம்பரம் தேடிக்கு ஆசைப்படுறோம். ஐயநாதன் அந்த கேள்வி எழுப்புற போது அவர்கிட்ட இவ்வளவு உணர்ச்சி இல்ல. இல்ல இதே கேள்வி இவர்கிட்ட எழுப்பும்போது அந்த பிரச்சனை இல்ல, இவங்ககிட்ட எழுப்பும்போது பிரச்சனை இல்ல. உங்கள்ட்ட அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு கூடுதலா சொல்லி முடிக்கட்டுமே அவரு. அதுதான் நான் சொல்லிறேன். இருங்க இல்ல ஊடக நீங்க ஊடகத்துல தோழமை அமைப்புக்குள்ள இப்படி முரண் இருக்கிறது என்பதை உலகப்புற பார்க்கிற ஒரு தொலைக்காட்சியில இப்படி நீங்க சொல்லக்கூடாது. ஒருவேளை சீமான் அவர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்திருந்தா நீங்க கேட்கலாம். இல்ல நான் ஏதாவது மேடைகள்ல சீமான பகிரங்கமா விமர்சனம் செய்து கருத்து வெளியிட்டு இருந்தேன்னா அதை குறித்து நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய கேள்வி அவ்வளவு தூரம் உங்களுக்கு புரியாம இல்ல. நான் கேட்கிற சீமானும் வேல்முருகனும் ஒரு அடையாள குறியீடுகள். நான் சொல்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்துல ஒரு அமைப்பு கொண்டு வாங்கணுமா? வேல்முருகனை சீமான்ங்கற ஒரு தனிநபரா ஒரே நிமிடம் சொல்லிறேன். வேல்முருகனை விட சீமானை விட தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக நின்றவர்களும் தன்னுடைய வீடு சொத்து பத்து அனைத்தையும் தந்து அந்த மக்களின் இன விடுதலைக்காகவே தியாகம் செய்த எண்ணற்ற தலைவர்கள் தமிழ் மண்ணில் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சுய விளம்பரத்துக்காக முன்வரவில்லை, போராட்டத்தை தொடங்கவில்லை என்பதை முதல்ல நாங்கள் தெளிவுபடுத்துறோம். நீங்க வந்து இது அரசியல் லாபம் என்ன அரசியல் லாபம் இருக்க போகுது? அவன் அங்கேருந்து கிராமத்துலேருந்து வண்டியை கட்டிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் இன்னைக்கு ஒரு பேருந்து டிக்கெட் எடுக்கணும் 200 குறைஞ்சி அவன் கிராமத்தில் வர முடியாது. இப்போ ஒரு வாகனம் எடுக்கணும் 2000 குறைஞ்சி வாகனம் வராது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் மக்களை திரட்டி எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ண இதில் அரசியல் லாபம் இருக்குன்னு கொச்சப்படுத்தினா எங்க அரசியல் லாபம் இருக்குது? இதில் என்ன அரசியல் லாபம் இருக்குது? தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை போராட்டங்கள் அரசியல் லாபத்துக்காக தான் நடத்தப்பட்டிருக்குதா? ஓட்டு அரசியலை விரும்பாத இயக்கங்கள் நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு அரசியலே கிடையாது. மக்கள் பிரச்சனை, மண் சார்ந்த பிரச்சனை, மொழி சார்ந்த பிரச்சனை, இனம் சார்ந்த பிரச்சனை, இதற்கு மட்டும்தான் களத்தில் அவங்க போராட வருவாங்க. அதுக்காக குண்டடி போட்டிருக்காங்க, செத்து இருக்காங்க, 307 வாங்கியிருக்காங்க, கொலை முயற்சி வளர்க்குறாங்க, பல்வேறு வெடிகுண்டு அப்பாவித்தனமாக பல வெடிகுண்டு தாக்கல் வழக்கில் கூட அவளை சிறைப்படுத்திருக்காங்க. அப்ப இப்படி தன்னை வந்து தம் இனத்திற்காக போராடுகின்றவர்களை, போராளிகளை அல்லது இயக்கங்களை, தோழமை அமைப்புகளை கொச்சைப்படுத்துவதோ அல்லது முரண்பாடாக இருப்பது சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அந்த தொடர்ந்து சொல்றேன். ஒரு சினிமா படத்தை ஒருத்தர் தயாரிச்சா அவருடைய கற்ப சோதிக்கிற அளவுக்கு நம்ம எல்லா குற்றச்சாட்டும் சொல்லலாம். ஆனா ஒரு ஏங்க எதுக்குறீங்கன்னு கேட்டா நீங்க வந்து இன விடுதலைக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு சொல்லி சரியா இருக்குமா? அவர்களை நாம் கேள்வி கேட்கும் போது அவர்களை நாம் கேள்வி கேட்கும் போது அவர்களை நாம் கேள்வி கேட்கும் போது நம்மை சிலர் கேள்வி கேட்பதை எதிர்கொள்ள வேண்டுமா கூடாதா? இதுதான் கேள்வி. அந்த பேரா வந்து திரு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய திரு வன்னி அரசு அவர்கள் அவருடைய கட்டுரையில் இருக்கக்கூடிய விஷயம், அவர் வந்து கடுமையான கண்டனத்தை இந்த கத்தி படத்துக்கும் அதோடைய தயாரிப்பாளரும் கொடுத்திருக்கார். கொடுக்கும்போது அவர் கோட் பண்ண விஷயம் தான், இதை நான் எங்கேருந்து எடுத்துட்டு வந்த விஷயம் இல்லை. திரு வன்னி அரசு அவர்கள் அவருடைய பிளாக்ல கோட் பண்ணியிருக்க விஷயம், இந்த இயக்கம் திரு ஞானாம்பிகை பேரில் இயக்கம் வந்து சுபாஸ்கரன் அவர்கள் செய்ததாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இலங்கையில் புலிகளுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் இவர் சுபாஸ்கரன் அவர்களுடைய அவருடைய இயக்கம் மூலமாக செஞ்சிருந்த விஷயம். நான் திரு வேல்முருகன்ட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இயல்பாக யாராக செஞ்சா, தமிழர் வாழ்வுரிமை கட்சியோ நாம் தமிழர் இயக்கமோ இல்லாட்டி வைகோவோ பலர் யாராக செஞ்சால் நம்மெல்லாம் வந்து புலகாங்கிதம் அடைஞ்சிருப்போம், நம்முடைய இனத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய அற்புதமான சேவை செய்யப்பட்டிருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய அதை அங்கீகரிச்சிருக்கக்கூடியது இன்னொரு உங்களை போன்ற இன்னொரு எதிர்ப்பாளர் தான் இதை சொல்லியிருக்காரு, அந்த பட்டியலை வெளியிட்டிருக்காரு. பட்டியல் என்ன நிறைய வெளியிட்டிருக்காரு, முழுசா படிச்சாதான் தெரியும். முழுசா நான் வச்சிருக்கேன். அதோடைய விமர்சனம் வந்து என் கையில் இருக்கு. நீங்க இன்னும் படிக்கணும், அவர் புகழ் இன்னும் கூடி போயிடும். இல்லை ஒரு நிமிஷம், அதாவது அவர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்றாரு தான் விஷயம். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவரும் வந்து உங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரு. ராஜபக்சேவுடைய பணம் அப்படின்னு அவர் உங்களுடைய குற்றச்சாட்டை தான் வைக்கிறார். நாங்கள் இவ்வளவு தமிழ் பகுதியில் நல்லது செய்யக்கூடிய ஒருத்தர் ராஜபக்சேட்ட பணம் வாங்கியிருப்பாரா? ராஜபக்சேட்ட வாங்கின பணம் தமிழர்கிட்ட போனால் நல்லது கூட யோசிச்சிடலாம் இல்லையா? இல்லை இது வந்து ராஜபக்சேட்ட பணம் வாங்கினாருன்னு மட்டும் நாங்கள் சொல்லலை.
ராஜபக்சனுடைய மைத்தினர்கள், அண்ணன் மகன்கள், அவர்கள் இந்த நிறுவனத்தில் பங்குதாரர்களாக இருக்கிறாங்க. ஒன்று, இங்கே என்ன பேசப்பட்டது, அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு இலங்கை தமிழர், அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரு, அதனால் அவர் படம் வெளியிடலாமல் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் வைக்கப்படுது. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இன்னைக்கு கருணா கூட இலங்கையினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாரு, அமைச்சராக இருக்கிறாரு. இதை விட அதிகமாக தமிழர்களுக்கு இது இந்த விடுதலை போராட்டத்தை எதிர்க்கிற மக்களுக்கு உதவி செய்து தன் பக்கம் இருக்கிற ஒரு ராஜதந்திர வேலையை சிங்கள பேரினவாத அரசு செய்யுது. வரதராஜ பெருமாள் காலத்தில் செய்யப்பட்டது, இப்போ இன்னொருத்தர் டக்ளஸ் தேவானந்த காலத்தில் செய்யப்பட்டது. ஆக நாங்கள் பார்க்குறது, இன்றைக்கு இவ்வளோ பெரிய இன அழிப்பு அங்கே நடந்த பிறகு, இவ்வளோ பெரிய மனித பேரவலம் நடந்த பிறகு, அந்த மக்களை தன்வசப்படுத்துவதற்கு இலங்கை அரசோடு ஒத்துப்போவதற்கான ராஜபக்சவோடு கை சேர்ந்து கைகோர்த்து கொண்டு இவர் நடத்தியதா இதெல்லாம். நீங்கள் அதுக்கு நான் ஆதாரம் சொல்கிறேன். இவர் சென்று எந்த செஞ்சோலையில் 55 பச்சிளம் குழந்தைகள் மீது குண்டு வீசியதோ அதே இலங்கை அரசுக்கு சொந்தமான அந்த விமானப்படை விமானத்தில் தான் இவர் போய் அந்த பகுதியில் இறங்குறாரு, அந்த உதவி செய்கிறார். நீங்கள் போனால் நான் போனால் இலங்கை அரசு அந்த விமானத்தை நமக்கு கொடுக்குமா? ஒன்று. ரெண்டாவது, எல்லா விளம்பரத்திலையும் நீங்கள் பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஜெயசூர்யாவை வச்சு பல கோடி ரூபாயில் இவர் அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு ஆதரவாக பல நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்காரு. அந்த கிரிக்கெட் வீரர் ஜெயசூர்யா தான் முள்ளிவாய்க்கால் முற்று அழித்த பிறகு அங்கே பிரபாரன் படுகொலை செய்யப்பட்டு விட்டார், புலிகள் முற்றுமுழுமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள், 1.5 லட்சம் நபர்கள் இருந்து உலகமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழலில் அதற்காக வெற்றி விழாவை கொண்டாடியவர், அதற்காக மிகப்பெரிய அளவில் கேக் வெட்டி மகிழ்ந்தவர். அப்படியேப்பட்டவரை வைத்து இதே நீங்க சொல்ற இதே நல்லது செஞ்ச இந்த நிறுவனம் தான் இன்னைக்கு அந்த வேலையை பண்ணியிருக்குது. அதே இன்றைக்கு காமன்வெல்த் மாநாடு அங்கே நடந்த போது நம்ம என்ன சொன்ன எதிர்ப்போம், அதுக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் அதுக்கான ஸ்பான்சர் பண்ணி அதுக்கான லைக்கா விளம்பரம் தேடிக்கொண்டது இதே நிறுவனம் தான். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு கேபி என்கிற கேபி என்ன செஞ்சாரு, ஒரு காலத்தில் விடுதலை புலிகளுக்கு சர்வதேச எல்லா இடங்களையும் ஆயுதங்களை கொள்முதல் செஞ்சவர், பல நாடுகளில் நிதி உதவிகளை பண்ணி வாங்கி கொண்டு கொடுத்தவர். ஆனால் அவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க எங்களுடைய கேள்வியை, எங்களுடைய வேதனையை, எங்களுடைய ஆழ்மனதில் இருக்கிற அந்த வலியை நீங்க உணரணும். அதே கேள்வியை நான் கேட்டுறேன், நீங்க தயவுசெய்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்க வேண்டாம். காங்கிரஸ் அரசு தான் இதுல முழுக்க அந்த இலங்கை போரை நடத்தியது. நீங்க கடந்து கடுமையான குரல் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அந்த காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்ட 2011 தேர்தலில் நீங்களும் போட்டியிட்டு அவர்களோடு சேர்ந்து தோள் கொடுத்து நெய்வேலியில் சட்டமன்ற தொகுதியில் நின்னீங்க. நீங்க 2009 இனப்படுகொலையின் இறுதி நாட்களுக்கு பிறகு 2 ஆண்டுகள் பிறகு நடந்த தேர்தலில் திரு வேல்முருகன் யாருடைய ஆதரவோடு தேர்தலில் போட்டியிட்டார்? அதுதான் நாங்கள் சொல்றேங்க, நாங்க போட்டியிட்டது உண்மை. நாங்கள் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எதுக்கு நான் வெளியேற்றப்பட்டது பாண்டாவுக்கு தெரியல, அதையும் நீங்க சொல்லுங்க. அந்த கட்சியில் இருந்து கொண்டு இது போன்ற இனப்படுகொலை கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் மீதி நான் கட்டாயப்படுத்தி தேர்தல் நிற்க வச்சாங்க. அதில் கேள்வி எழுப்பப்பட்டதா இன்னைக்கு நான் தூக்கி எறியப்பட்டேன். அது எல்லா பத்திரிகைகளும் பேட்டி நான் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு பெரிய இனப்படுகொலை இருக்கும்போது அங்கே நம்ம பங்கேற்கணும், அதில் போய் கூட்டணி பேச சொல்லி எதுக்கு எங்களை அனுப்புறீங்க அப்படின்னு உள்கட்சியில் எதிர்த்து போராடி ஒரு இன உணர்வாளனா இந்த அவலத்தை தாங்கிக் கொள்ள முடியாம, சகித்துக் கொள்ள முடியாம மக்களை திரட்டி போராடியவர்கள். இது தமிழ்நாட்டில் இருக்கிற யாராச்சும் மறுக்க முடியுமா? அதனால தான் வெளியேற்றப்பட்டீங்க. ஆமா, அது பல காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன், அடுக்கடுக்கா நான் சொல்லியிருக்கிறேன். அடுக்கடுக்கா சொன்னதுல இது பிரதான காரணம் இதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நாங்க சொல்றதை நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோங்க. இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நேற்று சந்தித்த இதே சுபாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காரு, முதல் பாத்தில் என்ன சொல்றாரு, ராஜபக்சவுக்கு எனக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை, எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே பத்திரிகையாளர் திரும்பி மடக்கி கேள்வி எடுக்கின்ற போது அதே சுபாஸ்கரன் சொல்லுகிறார், ஆமாம் இலங்கை அரசுடைய விமானத்துறையோட எங்களுக்கான வர்த்தக தொடர்பு இருக்கிறது, அவர்களோட நாங்கள் முதலாளியாக தான் இருக்கிறோம் சொல்றார். அப்ப இங்க இது என்ன இரட்டை வேடம் இல்லையா? முதல்ல மறுத்தரன் அவர் ஈழத்தமிழ் நான் வெளியிடறதுக்கு அனுமதிக்கின்றீங்க. முருகன் சார் சொல்றாங்க அது வேற பாயிண்ட் ஆஃப் வியூ, அவருடைய பாயிண்ட்ல அவர் சொல்றாரு தப்பு என்ன ராஜபக்சே பண்ண தப்பு என்னது. ஆனா ராஜபக்சே பண்ணனாலும் தப்பு. ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களை அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற தமிழக சட்டமன்றம் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் எதிர்த்த கட்சிகள் கூட அங்கு எதிர்ப்பு பதிவு செய்யாமல் மௌனம் காத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகிறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய நாடு, எங்களுடைய அரசு ஏற்பட்டிருக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் 12 வயது பாலகர்கள் விளையாட்டில் கலந்து கொள்வதை தமிழக அரசு தடுத்து வைத்திருக்கிறது. கபடி விளையாட்டு திரும்ப பெற்றிருக்கிறது. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் நிறைய. நான் கேட்க விரும்புறேன். இந்த விவாதத்தில் 2 விஷயங்கள் எமர்ஜ் ஆச்சு. ஒன்னு திரு சுபாஸ்கரனை நீங்க தமிழர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்த விரும்புனீங்கன்னா டக்ளஸ் தேவானந்தும் தமிழர் தான், கருணா என்ற முரளிதரனும் தமிழர் தான். அவங்களெல்லாம் நீங்க சேர்த்துற போறீங்களா? அப்ப அவங்கள அந்த தமிழ் பட்டியலில் சேர்த்துறீங்களா? அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது ஒரு கேள்வி, திரு முருகன் எழுப்புறார், ராஜபக்சேவே படம் எடுத்தா கூட என்ன, படம் பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னு விடுங்க, அது சினிமாவை மட்டும் பாருங்க, அதுல ஏன் உணர்ச்சி போறீங்கிற அவருடைய எழுப்பு கேள்வி. சுருக்கமாக இலங்கையிலிருந்து வரக்கூடிய அரசு குழுவோ அல்லது இலங்கை அமைச்சர்களோ இங்கே வரும்போது எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் முன்னணியில் இருந்த இயக்கங்களில் நாம் தமிழரும் ஒன்று. இப்படி நாங்கள் பண்ணாத இருந்தால் என்ன ஆகணும்னா, இந்த சில இயக்கங்கள் தான் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதே ஒழிய தமிழ்நாட்டில் இவங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. இதை பாருங்க, எங்கள் அமைச்சர் போனார், சாமி கும்பிட்டு வந்தார், இதை பாருங்க எங்கள் அமைச்சர் அங்கே போனார், கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் மேனெல்லாம் சந்திச்சுட்டு வந்தார், இப்படின்ட்டு அவங்க ஒரு எதிர் பிரச்சாரம் பண்ணுவாங்க.
அதனால நாங்க வந்துட்டு அவங்களை எதிர்க்கிறோம். அவங்க திரும்பி ஒரு அடையாள எதிர்ப்பு தான், சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்ல. இல்ல நீங்க நல்லா கவனிக்கணும். அது அடையாள எதிர்ப்பாக இருந்திருந்தால் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புவிற்கு சென்று கொண்டிருந்த அந்த பயணிகள் கப்பல் நிறுத்தப்பட்டிருக்குமா? நாங்கள் கடுமையாக போராடி நிறுத்தி இருக்கிறோம் அல்லவா? அதை நீங்கள் கவனிக்க வேணும். இன்னொன்று நான் சொல்கிறேன், நாங்கள் வந்துட்டு இந்த முதலீட்டு எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையில் இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த இடத்தில் நாங்கள் இவர்களோடு எந்த இடத்தில் வேறுபடுகின்றோம் என்பதை நான் சொல்கின்றேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்திய இலங்கை நட்புறவை எதிர்க்கிறது. அதுதான் இங்கே முக்கியம். நாங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு ஸ்ரீலங்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய ஃபர்னிச்சர் பிஸ்னஸில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கடை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏர்டெலுக்கு எதிராக நாங்கள் வந்துட்டு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினோம். ஏன்னா ஏர்டெல் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவனை இங்கே நம்ம ஆதரிக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் இதெல்லாம் பரவலாக மக்களிடையே சென்று சேரவில்லை. ஆனால் இலங்கை இப்பொழுது நமது மீனவர்களை தாக்குகிறது, எம் இனத்தை இனப்படுகொலை அழித்திருக்கிறது என்று வரும்பொழுது நாங்கள் அதை நட்பு நாடு என்று ஏன் சொல்கின்றாய் என்று எதிர்த்து அதற்கு எதிராகவும் அதனோடு கூட்டணி சேர்ந்து நின்ற மத்திய காங்கிரஸ் அரசையும் நாங்கள் கடுமையாக எதிர்த்து வந்திருக்கின்றோம். அந்த இடத்தில் இருக்கும் பொழுது மக்களிடையே அது ஒரு சரியான புரிதலுக்கு செல்கிறது. ஆனால் இப்படி பண்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் இங்கே வந்து இவர் செய்வதை வந்துட்டு இவர்கள் குறை கூறலாம். என்னை பொறுத்தவரை சுபாஸ்கரன் மட்டுமல்ல, இது போன்ற பலர் ரகசியமாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, காலிழந்த மக்களுக்கு, கையிழந்த மக்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் ரகசியமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுபாஸ்கரனை பொறுத்தவரை இவர் இதை வெளிப்படை ராஜபக்சேவுடைய ரத்தம் தோய்ந்த கைகளுடைய உதவி அதை வாங்கலாமா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஐயா, ராஜபக்சேனுடைய முதலீடு தான் இது அப்படின்றத வந்துட்டு அவங்க நிரூபிக்கட்டும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க நிரூபிக்கணும். வரேன். இந்த 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 இடத்தில் அவரே நீங்க பேட்டி கொடுத்திருக்காரு, யூடியூப்ல இருக்கு. வரங்கய்யா, ராஜபக்சேவுக்கு எனக்கு வர்த்தக தொடர்பு இருக்கு, இலங்கை அரசாங்கத்தோட விமானத்துறையில நாங்க 2 பேரும் பங்கு சேர்ந்து கூட்டாளிகள் அவரே அறிவிச்சிருக்காரு. வர இப்ப பேச்சுவார்த்தை நடந்தது, அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. லண்டன்ல இருந்துட்டு வந்தாரு பாலசிங்கம், ஆண்டன் பாலசிங்கம், தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அரசியல் ஆலோசகர். அவர் யாரோட ஹெலிகாப்டர்ல போயிட்டு கிளிநொச்சியில் இறங்கினாரு. உடனே ஒரு வேலை போயிட்டாரு. அப்படி பார்க்க வேணா உலகரங்கள பேச்சுவார்த்தை புலிகள் தான் ஒண்ணாங்க, சிங்கள தளபதிகள் தான் ஒண்ணா கை கொடுக்கறாங்க. இருங்கய்யா, அதனால நீங்க அதே இதை ஒப்பிட கூடாதுங்க. நான் சொல்ல வர விடை என்னன்னா, எந்த ஒரு மனிதன் தமிழனுக்கு எதிரான இந்த விடுதலை போர் பிரபாகரோட உட்கார்ந்து பேசுன எதிரிகள் தான். அதுக்காக என்ன சொல்றேன், அதையே பழைய கதை இப்ப சொல்றீங்க. இப்ப என்ன நடக்குது, பேசுனாங்கன்றத நாங்க முக்கியம்ன்றீங்க. அதே மாதிரி இங்க என்ன செஞ்சாருன்றது முக்கியம். நான் அதைத்தான் நான் சொல்ல வரேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மனிதன் உதவ வேண்டிய அவசியம் என்ன? இவர் வந்துட்டு இஸ் a small fly. அவர் ஒரு பிசினஸ் மேன். மீன் எங்கே இருக்கின்றது என்கின்ற இடத்தை நோக்கி மீனவர்கள் செல்வார்கள் என்பதை போல லாபம் எங்கே இருக்கின்றது என்கின்ற இடத்தை நோக்கி எல்லா வணிகனும் போக போறான். இந்திய அரசு இதே மாதிரி 500 கோடி ரூபாய்க்கு மேல நாங்க வந்து இலங்கை தமிழர் பகுதியில வந்து மீட்பு பணிகள், நிவாரண பணிகள் மேற்கொண்டு இருக்கோம் சொன்னா அது வேஷம் சொல்லி சொல்றீங்க. சுபாஸ்கரன் செஞ்சா அது வந்து அவருக்கு அக்கறை சொல்றீங்க. நான் சொல்றேன், பிரிச்சு சொல்றேன். சுபாஸ்கரன் இந்த இனப்படுகொலையில கைகோர்த்தவனா? இந்திய அரசு ராஜபக்சேயோட கைகோர்த்து அப்புறம் தனியா ஏதாவது கோர்க்கணுமா என்ன? அதாவதுங்க ஐயா, இந்த இடத்தில் நான் இவர்களுக்கு உதவ செல்கின்றேன். அவருடைய அந்த அஃபர்மேட்டிவ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தானே படிச்சிங்க. நான் இந்த மக்களுக்கு நான் உதவ செய்கின்றேன், அந்த இடத்திற்கு நான் போக வேண்டும் என்றால் அந்த அரசனுடைய ஆதரவு எனக்கு அனுசரணை தேவை என்கின்றார். எனவே அதற்காக அவர் கையாளக்கூடிய இந்த விடயங்கள் நாம் கருத்து மாறுபடலாம், அது வேறு விடயம். ஆனால் இவர் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணி அவர் வந்துட்டு இங்கே ஒரு முதலீடு செய்து சுபாஸ்கரன் சொல்லக்கூடிய அதே விஷயத்தை தான் மத்திய காங்கிரஸ் அரசு சொன்னது, மத்திய பாஜக அரசு சொன்னது. இலங்கையில தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது நடக்க வேண்டுமானால் இலங்கை அரசோடு இணக்கமாக சென்றுதான் சேர வேண்டும் என்று நீங்கள் முதல் வரியில் மறுக்கிறீர்கள். இந்திய இலங்கை நட்பையே நாங்கள் எதிர்க்கிறோம்னு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இணக்கமா போய் தான். பாண்டே, எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன விடயத்தோடு நீங்கள் ஒப்பிடாதீர்கள். சாதாரண ஒரு வணிகன் செய்யக்கூடிய ஒரு உதவியை அழித்த ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு மீள்கட்டுமான திட்டத்தோடு ஒப்பிடாதீர்கள். இந்தியா எப்படிப்பட்ட பங்கை இந்த இலங்கை போரில் வகித்தது என்பதை உணர்ந்தவர்கள் பல இடங்களில் பேசி இந்த தொலைக்காட்சி வழியாக சென்றிருக்கிறது. அதையும் இதையும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு சாதாரண வணிகன் செய்த விஷயத்தை இதோடு ஒப்பிடாதீர்கள் என்று. சாதாரண சிங்கள யாத்ரீகர்கள் இங்கு வந்தபோது அவர்களை யார் ஓட ஓட விரட்டினார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனத்திற்கான போராட்டம். ஆனால் இது ஒரு சாதாரண வணிகருடைய ஒரு செயல். இன்னொன்று, லைக்கா மொபைல் நிறுவனம் ஒரு ராஜபக்சேயோடு வர்த்தக உறவு வைத்திருக்கிறது. அதனால் அவர்கள் இங்கே வரக்கூடாது என்று சொன்னால் இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் பெரும்பாலானோர் தங்களுடைய ஃபோன் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த லைக்கா கார்டைத்தான் பெரும்பாலும் உபயோகிக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்களும் இந்த ராஜபக்சேக்கு உடந்தையாக இருக்கிறார்கள், அவருடைய வர்த்தகத்தோடு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளப் போகிறோமா? நான் ஒரு முக்கியமான கேள்வி இங்கே எழுப்ப விரும்புகிறேன்.
இந்த புலிப்பார்வை என்று ஒரு படம் வந்தது. அதிலே புலிகளை மிக தவறாக சித்தரிக்கிறது, பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிறது என்று இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் எழுந்தது. ஆனால் தமிழக முதல்வர் தன்னுடைய வழக்கை தனக்கு பாதுகாப்பில்லை, வேறொரு கோர்ட்டிற்கு தன்னுடைய சொத்து குவிப்பு வழக்கை மாற்ற வேண்டும் என்று கேட்ட அந்த மனுவிலே புலிகளால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று தாக்கல் செய்கிறார். இங்கே இருக்கக்கூடிய தமிழர் இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருந்தன? அவர்களை பயங்கரவாதிகள் என்று தமிழக முதல்வர் தாக்கல் செய்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு சினிமா என்பது ஒரு சாஃப்ட் டார்கெட், அதை யார் வேண்டுமானாலும் அடிக்கலாம், ஊடகங்கள் பரபரப்பு கிடைக்கும். ஆனால் இதே விஷயம் ஒரு முதல்வர் சொல்லும் போது எவ்வளவு மௌனமாக சாதுரியமாக இந்த விஷயத்தை கடந்து போகிறார்கள். அப்படி என்றால் தெளிவாக இருக்கிறது. நான் சொல்லுறேன், இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு. அந்த மனுவில் தெளிவாக இருக்கிறது. முல்லை பெரியார் விவகாரத்தின் காரணமாகவும் விடுதலை புலிகளாலும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அதிலே குறிப்பிடுகிறார். ஆனால் அவங்களுக்கு வந்து கொடுக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து அப்படிதான் கொடுக்குறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இன்றைக்கு புலிகளை பற்றி இன்றைய சூழ்நிலை இப்படி ஒரு பார்வை இல்ல. ஒரு சினிமா விவாதம் வேறு பக்கம் போறீங்க. நீங்க வந்து இல்ல, நீங்க இத எவ்வளவு அழகா ஹைஜாக் பண்ணி பாக்குறேன். இருந்தாலும் நான் வைக்கிறேன், திமுக தலைவர் கருணாநிதிக்கு எந்த அச்சுறுத்தல் காரணமா Z+ கொடுக்கப்பட்டது? நான் அதாவது இத பாருங்க, நான் இல்ல நான் சொல்றது முதல்ல சொல்லுங்க. இல்ல புலிகள் நான் சொல்றது என்னன்னா, நான் கேக்குறது இல்ல நீங்க திசை இருப்பீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அவங்க கேட்டாங்க, பிரச்சனை வேற பேசுனாங்க, நீங்க வேற எங்கேயோ கொண்டு வரீங்க. அத நானும் கேக்குறேன். ஒரு சினிமாவுல வந்து புலிகளை தவறா சித்தரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இல்ல நான் கேட்டது பதில் சொல்லுங்க. நாட்டுல வந்து அவங்களால பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னா அது வந்து புலிகளை தவறா சித்தரிக்கிறது இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதான் புலிகள் தவறா சித்தரிக்கிறது இல்லையா? உங்களுடைய பார்வை அப்படியே உங்களுடைய பார்வை அப்படியே வெச்சுப்போம். அன்றைக்கு சொல்லும்போது அப்படியே வழிபடி இருக்கும். உங்களுடைய பார்வை அப்படியே வெச்சுப்போம். திமுக தலைவர் கருணாநிதிக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய Z+ பாதுகாப்பு யாருடைய அச்சுறுத்தலின் காரணமாக? அதாவது நான் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பதை பற்றியோ கலைஞர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பதை பற்றியோ நான் கேள்வி எழுப்பவில்லை. இல்ல புலிகளின் மீது ஒரு சிறு விமர்சனம் வந்தால் கூட கொதித்தெழக்கூடியவர்கள் மாத்தி கொண்டு போல அதே நிலைப்பாடு ஏன் இதுல இல்ல? அந்த அரசியல் ஏன் இதுல செயல்படலன்னு நான் கேட்கிறேன். புலிகளுக்கு ஆதரவாக பேசுவது என்பது பொதுவான ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அல்லவா? போராட்டம் நடத்தினீங்களா? வேற பக்கம் இல்ல, உண்மையான இப்போ வந்து சுபாஷ் கரனுடைய படம் தயாரிப்பு அப்படிங்கிறது ராஜபக்சேவுடைய பணம் அப்படின்னு இவங்களுடைய குற்றச்சாட்டு. என்ன நீங்க கூப்பிட்டுக்க வேண்டியதே இல்ல, இவங்க வந்து பண்றது வேற டாபிக். இல்ல நான் அதுக்காக தான் உங்களை வந்து தமிழர்களுடைய இந்த டாபிக் நீங்க திரும்ப தமிழனானே எனக்கு சந்தேகம் வந்துரும் உங்களுக்கு வந்த இடத்துல. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க வந்து பச்சை தமிழர் லிஸ்ட்ல இல்ல சார், பயமா இருக்கு எனக்கு. இல்ல இவங்க வந்து ராஜபக்சேவுடைய பணம் சொல்லி இவங்களுடைய குற்றச்சாட்டு இருக்குது. சுப்பிரமணியசாமி பல சமயத்துல செய்றாரு, LTTயோட பணம் இங்க வருதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, ராஜபக்சே நேரடியாவே தயாரிச்சா கூட என்ன ஒரு படம் அப்படின்னு வச்சு. ராஜபக்சே மட்டும் சொல்லல, அந்த நாட்டில் இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ ஒரு தலைவரோ நம்மளுக்கு எதிர்ப்பாளி ஒருத்தரோ ஒரு வியாபாரம் பண்ணி அவர் எது பண்ணால் நம்ம வந்து ட்ரேடிங்லலாம் அக்ரிமெண்ட்டே போட்டிருக்கோம் சார். ஸ்ரீலங்காவோட நம்ம ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுருக்கோம். அதில் போய் தயவு செய்து இந்த பிரச்சனையை புகுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்லை நம்ம டெல்லியில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை நம்ம அடிக்கடி எழுதி பார்க்குறோம். நம்ம தாவூத் இப்ராஹிமுடைய பணம் வந்து நம்ம மும்பை இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடுமையான கண்டனம் வச்சு மத்திய உளவுத்துறையில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதே கருத்து அந்த இடத்துலையும் சொல்லுவோம், சினிமா தானங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போட்டு. அப்படி இல்லை, அது இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணீங்க. அவர் வந்து டிக்ளேர்டு, இப்போ இவர் நம்ம தமிழர்களை அழித்தார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே வந்து அவர் சிங்களனுடைய தலைவராக இருக்கிறார். அவர் அங்கே ஓட்டு வங்கி அரசியல் பண்ணுறாரு சார். நீங்க அதே மாதிரி தான் தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான்ல அவங்க ஊர்ல வந்து அவர் தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்து அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அவர் வெளியில் நடந்துக்கிட்டே இருப்பார். அவரை காணலன்னு சொல்கிற மாதிரி நிர்வாகத்தை பற்றி இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. நான் சொல்கிறது என்ன தெரியுமா, இந்த சினிமா பட விஷயத்தை மட்டும் பேசுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் அவர் வேல்முருகன் சொன்ன விஷயங்கள், சார் சொன்ன விஷயங்கள்லாம் வேற டாபிக். இல்லை ஒரே 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 ஒரு நிமிஷம். நீங்க எப்படி அதை வந்து வேற வேற சொல்ல முடியும்? இருங்க நான் சொல்றேன். எல்லாமே விடுதலை புலி சம்பந்தப்பட்டதுதான். நீங்க அதை வேற வேற நீங்க எப்படி கிளாசிஃபை பண்ண முடியும்? முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. விடுதலை புலிகளை பற்றியே நான் இப்போ பேசவே இல்லை. இன்றைய நிலைமையில் விடுதலை புலியை பற்றி பேசினா தனி மீட்டிங் தான் போடணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆள் ராஜபக்சேவுடைய எதிர்ப்பாளர் நம்ம சொல்கிறாரு பாருங்கள் சார், அந்த ஆள் பெனாமியில் இவனோட சேர்ந்து படம் எடுக்கிறாரு, அந்த படத்தை நான் தடை செய்யறதுக்கு போராடுகிறேன் அப்படின்னா அவனுக்கு அந்த படம் சக்ஸஸ் ஆகி பணம் சேரக்கூடாதுங்க பண்ணுறாங்களா? அல்லது அந்த படத்தில் வந்து அவங்க கருத்து வந்து நம்மளுடைய கருத்துக்கு மீறி இங்கே புகுத்தப்படுகிறதா? எனக்கு தெரியல சார். இப்போ இந்த படத்தை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்?
ராஜபக்சேங்கிற ஆள் எது செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதா, அல்லது அவர் அந்த படத்தில் ஒருவேளை அவருடைய சப்போர்ட் இருக்குமா எனக்கு தெரியல. ராஜபக்சேவுடைய பங்களிப்பு எதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எதுல? சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் எதுலயும் இருக்கக்கூடாது. இந்தியாவுடைய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சார், நீங்க ஒரு மூத்த ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தவங்க, சட்டமன்ற தீர்மானம் இருக்கு சார், ஏகமனதா நிறைவேற்றப்பட்ட சட்டமன்றத்தை மத்திய அரசு அமல்படுத்தல. குறைஞ்சபட்சம் தாய் தமிழ்நாட்டில் நாங்களாச்சும் அமல்படுத்துங்கன்னு கேட்கறோம், இது தப்பா? ஒரு நிமிஷம் நான் சொல்லட்டுமா? அதாவது ஒரு சட்டம் இயற்றி இந்த குறிப்பிட்ட நபர் வந்து இந்தியாவிலோ தமிழகத்திலோ எந்த வியாபாரத்தோடும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுற வரைக்கும் எந்த உலகத்து பிரஜையும் எந்த மாதிரியான வியாபாரத்தையும் இந்திய ஜனநாயகத்தில் பண்ணலாம் என்பது சட்டம். இது வந்து சட்டப்படி தவறு கிடையாது, இதுக்கு வந்து தடைகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்குது. இந்த காமன்வெல்த் மாநாடு இலங்கையில் நடந்த போது அதற்கு வந்து கோல்டு ஸ்பான்சர் அளித்த ஒரு நிறுவனமாக இந்த லைக்கா இருந்தது அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு. ராஜபக்சேக்கும் இவருக்குமான தொடர்புக்கு அது ஒரு அடையாளம் என்று. அந்த காமன்வெல்த் மாநாட்டை லைக்கா நிறுவனம் மட்டும் ஆதரிக்கவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்டெல் ஆதரித்திருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் ஆதரித்திருக்குது. இந்தியாவில் அந்த இலங்கை போருக்கு பெருந்துணையாக இருந்ததாக குற்றம் சாட்டக்கூடிய அமெரிக்காவுடைய படங்கள் இங்கு வெளியாகி கொண்டே இருக்கின்றன. சீனாவுடைய இன்று இலங்கையோட நட்பு பாராட்டக்கூடிய சீனாவுடைய ஒவ்வொரு பொருளும் பீங்கானிலிருந்து திரைச்சேலை வரைக்கும் ஒவ்வொன்றும் இந்தியாவில் தமிழகத்தில் ஊடுருவிருக்கிறது. அதையெல்லாம் நாம் தவிர்க்க போகிறோமா, எதிர்க்க போகிறோமா? திரு மனுஷபுத்திரன் கேட்க விரும்புகிறேன். இடைவெளிக்கு முன்னாடி கேட்டது போல ஒரு முக்கியமான கேள்வி எழுது. இதில் வந்து நம்ம வந்து படங்கள் இது மாதிரி தயாரிக்கும் போது இது வந்து லைக்கா நிறுவனம் தயாரிக்குதா இன்னொரு நிறுவனம் தயாரிக்குதா அப்படிங்கிறத தாண்டி விஐபிகள் நடிக்கக்கூடிய இல்லாட்டி தொடர்புடைய படங்கள் மட்டுமே எதிர்ப்பு கிளம்புதான். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தோம். சண்டியர்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை வந்து பேர் வச்சதுக்காக மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி எல்லாம் கிடச்சி. இப்போ சண்டியர்னு ஒரு படம் வந்து வெளியாகி அது எங்கே போச்சுன்னு தெரியல, அதுக்குள்ள முடிஞ்சு வச்சு படம் வெளியே வந்துருச்சு. இப்போ எந்த எதிர்ப்பையும் காணும். ஸோ பிரபலங்களை மட்டுமே குறிவைத்து ஒரு திட்டமிட்ட நோக்கம் தெரியுதா நீங்கள் பார்க்குறீங்களா? இதைத்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேல்முருகன் வந்து நான் சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது அவங்களெலாம் புகழுக்காக நாங்கள் ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு. அதாவது அந்த இயக்கங்கள் நடத்தக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை ஊடகங்களோ மற்றவர்களோ கண்டுகொள்வதில்லை. சினிமா மீது கை வச்சால் மட்டும்தான் அது கவனிக்கப்படுதுன்னு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் குஷ்பு விவகாரம். அதில் தான் இது எல்லாமே ஆரம்பிக்குது. அதாவது இன்றைக்கி பெரியாரோட பிறந்த தினம். கற்பை பற்றி பெரியார் சொன்ன விஷயங்களில் 100% கூட குஷ்பு சொன்னதில்லை. அவ்வளோ கடுமையான கருத்துக்களை பேசியிருக்கிறார். ஆனால் எப்படி குஷ்புவுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு? அவர் ஒரு சினிமா நடிகை, அவர் மீது ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தால் ஊடகங்களுடைய கவனம் கிடைக்கும் என்பதுதான் இங்கே ஒரு அடிப்படையாக இருந்தது. இப்படி நாம் போராட்டங்கள் எல்லாமே பெரியாருக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்னு சொல்றீங்களா? இல்லை, இவர்களுக்கு அந்த கருத்து இருக்கிறது இல்லையா? குஷ்புடைய கருத்தின் மீது இவர்களுக்கு உண்மையிலேயே எதிர்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் அதை விட அவர்கள் கடுமையாக பெரியாரை எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் பெரியாரை பின்பற்றுகிற இயக்கங்கள், பெரியாரை தங்களுடைய முன்னோடியாக வைத்திருக்கக்கூடிய இயக்கங்கள் அன்றைய குஷ்புவுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன. இன்று வரைக்கும் அதில் என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. தமிழ் பண்பாட்டின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தவர் பெரியார். அப்படி இருக்கிற போது இந்த விஷயத்தில் சினிமாவை மையமாக வைத்து நாம் தொடர்ந்து அரசியல் செய்தால் அது உண்மையிலேயே ஒரு பெரிய அரசியல் இயக்கமாக மாறாது. அந்த படத்தோடு அந்த விஷயங்கள் எல்லாமே மறக்கப்பட்டுவிடும். அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற படங்களுக்கு நாம் அதீதமான முக்கியத்துவத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். இது உண்மையில் விஸ்வரூபம் போன்ற படங்கள் இங்கே ஓடியது என்பது அதற்கு பெரும்பகுதி பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் தான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இல்லாவிட்டால் இந்த படம் ஒரு 10 நாள் கூட ஓடி இருக்காது. அவ்வளோ சாதாரண ஒரு படம். ஆனால் நாம் பேசி அதற்கு ஏதாவது இந்த 1 மணி நேரம் இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு விளம்பரமாக கொடுத்தா இதோட ரேட் என்னங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி போட்டு போயிடும். அப்ப எத்தனை மணி நேரங்கள் இந்த படத்திற்காக செலவழிக்கப்படுகிறது, எத்தனை பத்திரிகைகள் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் பாருங்க, இந்த படம் வரும், எந்த ஸ்மூத்தா வந்து அது வந்து வெற்றிகரமாக ஓடி அது காணாமல் போகும். கடைசியில் லைக்கா நிறுவனம் இதன் மூலமாக ஆதாயம் அடையும். இதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால இது உண்மையிலேயே விஜய்க்கு ஆதரவாக, லைக்கா நிறுவனத்துக்கு ஆதரவாகத்தான் இந்த போராட்டம் முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் திரு முருகன் கேட்க விரும்புகிறேன். இதில் வந்து ஒரு விஜயை குறிவைத்து ஒரு அரசியல் வலை பின்னப்படுகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு பொதுவான விமர்சனம் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து ஆஃப் த ரெக்கார்டா பேசும்போது யாரும் வெளிப்படையாக பேச தயாரா இல்லை. என்ன சொன்னாங்க, அந்த 2 நிறுவனங்கள், விளம்பர நிறுவனம், இந்த லைக்கா நிறுவனமும் அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு வர்த்தக தகராறு தான் இது இருந்து அதை வேறு விஷயத்தில் வேறு ஆள்கிட்ட பேசி அவங்க வந்து இந்த மாதிரி இதை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது விஜய் வந்து தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார். துப்பாக்கி ஆகட்டும், தலைவாகட்டும், கத்தி ஆகட்டும், அவருடைய படங்கள் எல்லாமே சர்ச்சைக்குள்ளாகிட்டே இருக்குது. இதற்கான காரணம் இதே திரு மனுஷபுத்திரன் சொன்னது போல அவரை குறிவச்சா நமக்கு ஏதாவது கிடைக்கணும், இல்லாட்டி ஒரு அரசியல் ஒரு சதி வலை பின்னப்படதான் நினைக்கிறீங்களா அவருக்கு பின்னாடி? இல்லை, அது மாதிரி விஜய் எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இதில் சப்போர்ட்டாக சேர்ந்துருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நான் ஃபுல்லி அக்ரி வித் வாட் இவர் மனுஷபுத்திரன் சொன்னதே. இப்போ இந்த நிறைய இந்த புக்குகள் எழுதுகிறாங்கல்ல, நான் இருக்கும்போது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. நான் இப்போ என்ன சொன்னாங்க, விளம்பரத்துக்காகவே நீங்கள் இந்த மாதிரிலாம் கான்ட்ரோவர்சியல் டாப்பிக்காக புக் ரிலீஸுக்கு முன்னே பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்தது ஆல் இண்டியா லெவலில். அதே மாதிரி இந்த எதிர்ப்பு இவர் இவங்க 2 பேரை பொறுத்தவரை உணர்ச்சிகரமான எதிர்ப்பாகவே இருக்கலாம் இவங்க கட்சியை பொறுத்தவரையில். ஆனால் இதனுடைய பலன் அந்த படத்துக்கு நிறைய வசூலாகி அது நிறைய சம்பாதிக்கும்னு இவர் சொல்கிறத நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். நான் ரொம்ப தெளிவாக பிகினிங்கில் இருந்தே சொல்கிறது ஒரே பாயிண்ட் தான். கமர்ஷியல் திங்ஸு
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் திங்ஸு இதிலெல்லாம் வந்து நான் இந்த மாதிரியான எதிர்ப்புகள், அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அது கொழும்புவாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ தலையிட வேண்டியதில்லை வந்து நியாயமும் அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் திரு ஐயநாதன் கேட்க விரும்புகிறேன். இதில் வந்து எந்த ஒரு காரணத்தை காட்டி நீங்கள் வந்து இந்த படத்தை நம்ம எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறீங்க? இதில் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பல படங்கள் இனம் உள்ளிட்ட பல படங்கள் மேலே வந்து வச்சிங்க. இனம் படம் ஒரு சர்ச்சையில் உள்ளா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, அவரும் சேர்ந்து எல்லாம் 2 பேரும் ஒரே தளத்தில் இருந்தீங்க. இனம் படத்தை தயாரித்தவர், இயக்கியவர் எல்லாமே சேர்ந்து ஒரு முழுக்க ஒரு தமிழர் குழுப்பை கொண்ட குரூப்பாக இருந்துச்சு. அந்த தமிழர் இந்த படம் சிலர் மனதை புண்படுத்துமே, ஆனால் அந்த படத்தை நான் கைவிடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு இதனால பொருளாதார இழப்பு ஏற்படும், பரவாயில்ல, என்னுடைய இனத்துடைய பெருமை வந்து என்னுடைய வருமானத்தை விட அதிகம் சொல்லி சொன்னார். சுபாஸ்கரன் இது என்னுடைய 2 நாள் வருமானம் சொல்லி சொன்னார். அவருக்கு இந்த 2 நாள் வருமானத்தை இழப்பதில் என்ன இழப்பு ஏற்பட்ட போது அதை வந்து நீங்க எதிர்க்கக்கூடிய இனம் படத்தை எதிர்த்த நீங்கள் இந்த படத்தை ஏன் எதிர்க்க மறுக்கிறீர்கள்? இப்போ இனம் படத்தினுடைய அந்த உட்பொருளுக்காக நாங்கள் எதிர்த்தோம். எதிர்த்து சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்றுதான் சீமான் சொன்னார். அந்த படத்தினுடைய சம்மதிச்சுட்டு அவர் தான் அதை வந்துட்டு முடிவெடுத்தார், ரிலீஸே நான் பண்ணலை அப்படின்றது ஒன்று. 2வது விஷயம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படத்தை எதிர்க்கவில்லை. நீங்க வந்து உட்பொருளை குற்றம் காணல, அவங்க தயாரிப்புல உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. உட்பொருள்ல எதுவும் இல்ல, அந்த இனத்திற்கு எதிராக எதுவும் இல்ல. தயாரிப்புல அவங்க வரலாமா? நேரடியா வரத கருப்பொருளை தாண்டி ஒரு மறைமுகமா சொல்றதை விட நேரடியா இறங்குறது இன்னும் ஆபத்தாச்சுங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு. நான் தான் சொல்ல வரேன், இந்த நாட்டில் நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னோம்னா, ஐயா நல்லா சொன்னாரு, நான் இன்னும் விரிவா சொல்லுவேன். ஏகப்பட்ட முதலீடுகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த தமிழ்நாட்டினுடைய பல நிறுவனங்கள் அங்கே செயல்பட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, இதை ஏன் சிங்கிள் அவுட் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழும். அதான் நான் சொல்றேன், ஒரு பெரிய ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனியே, செயின் ஃபர்னிச்சர் கம்பெனி சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கு. அது வல்ல நமது போராட்டத்தினுடைய இலக்கு அந்த விடுதலையும், இந்த நியாயம் கேட்க வேண்டும், இந்த படுகொலைக்கான நியாயம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமது சக்திகள், நமது போராட்டங்கள் எல்லாம் அந்த இலக்கை நோக்கி தான் திருப்பப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் மாணவர்களுக்கு விடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. ஏனென்றால் இந்த சக்திகள் எல்லாம் ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, இவர் இப்படி வந்தாரு, இவர் இதில் மூலதனம் பண்றாரு அப்படின்றதுனால இந்த ராஜபக்சே கலைஞட போறதில்லை, அல்லது இந்திய இலங்கை உறவு வந்துட்டு சீர்குலைஞ்சிட போறதில்லை. நாம இதை வந்துட்டு ஒரு ஆழமான அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கின்றோம். அதே நேரத்தில் இது தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புலிப்பார்வையை பற்றி கூட சகோதரர் மனுஷபுத்திரன் சொன்னார். நாங்கள் அதில் இணக்கமாகவே பேசி அவர்களை எடுத்துவிட சொன்னோம். அதெல்லாம் அவங்க மாற்றி ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறதுனால நாங்கள் அதை செய்கிறோம். 3வது அவர் ஒருத்தருக்கு ஒரு பதில் சொல்ல நீங்க என்ன அனுமதிக்கணும். ஜெயலலிதா தனது பாதுகாப்பிற்கு வந்துட்டு புலிகளால் அச்சுறுத்தல் என்று அவர் சொன்னார். நாங்களாம் கொதித்தடலை அப்படின்றத அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், என்றைக்குமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு புலிகளினுடைய ஆதரவாக இருந்ததில்லை ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு. அது மட்டுமல்ல, அவர் அப்பொழுதிலிருந்து பிரபாகரனை இங்கே கொண்டு வர வேண்டும், தூக்கிலிட வேண்டும் என்றெல்லாம் பேசியவர். தமிழ் ஈழ விடுதலை தொடர்பாகவும் தமிழ் ஈழ மக்களின் நலன் கருது தொடர்பாகவும் அவர் நிறைவேற்றிய அந்த தீர்மானங்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அந்த அளவோடு தான் எங்களுடைய ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது இருக்கின்றது. அவர் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பின்னால் விளக்கம் கொடுத்து கொண்டு எதிர்த்து கொண்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. தமிழ் ஈழ விடுதலை புலிகள் எப்படிப்பட்ட போராட்டக்காரர்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இதை இவர் வந்தெல்லாம் சொல்லி இவங்களுடைய சான்றிதழ். இப்ப கலைஞர் என்ன சொன்னாரு, என்ன சொல்லி வைகோ வெளியேற்றினாரு? பெரிய தமிழின தலைவர் தானே, டெசோ மாநாடு போட்டவர், வசூல் பண்ண படத்துல 50,000 கொடுக்க போனவர். அவர் என்ன சொன்னாரு? நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல நான் கடைசி அதை சொல்லல, நான் சொல்லிடுறேன். நமது போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது நாம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி அது இலக்கு தமிழீழ விடுதலையை நோக்கியதாக இருக்க வேண்டும், இனப்படுகொலைக்கு நியாயம் கோருவதாக. நான் திரு வேல்முருகன் ரேபிட் ஃபயர் மாதிரி சில விஷயங்கள் கேட்க விரும்புறேன். ராஜபக்சேவுடைய பணம் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? இல்ல நீங்க வந்து அவருடைய அந்த ஷேர்னுடைய ஹோல்டர்ஸ்ல மைத்துனர் அவர் விக்ரமசிங்கே அவர் இருக்கிறாரு, இன்னொருத்தருடைய மைத்துனர் இன்னொருடைய மச்சான் பிரசன்ன விக்ரமசிங்கே இருக்கிறாரு, அண்ணன் மகன் சமீந்தர் ராய் ராஜபக்சே இவரே ஒத்துக்கிட்டாரு. ஒண்ணுமே அதில் யூடியூப் போட்டு பாருங்க. நேத்திக்கு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே ராஜபக்சேவோட எங்களுக்கு உறவு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொல்லக்கூடிய இந்திய அரசு ஆதரிக்கிறது, சீனா வந்து இலங்கைக்கு ஆதரவா இருக்கிறது, பாகிஸ்தான் வந்து இலங்கைக்கு ஆதரவா இருக்கிறது, சீனாவுடைய பொருட்கள் தயாரிப்புகள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு வீட்டையும் திரைச்சீலையில் இருந்து ஒவ்வொரு பயன்படுத்த அரசாங்கம் என்னுடைய நாட்டு மக்களை 1.5 லட்சம் பேரை கொல்லல, என்னுடைய தங்கையை கற்பழிக்கல, என்னுடைய பச்சை குழந்தையை கொல்லல, பாகிஸ்தான் கொல்லல, என்னுடைய தாய் தமிழ் உறவுகளை என் தொழில் உறவுகளை
கொன்று குவித்தவர் சிங்கள பேரினவாத அரசு. அவரோட நட்பு பாராட்டுகிற, அவரோட கை கொடுக்கிற, அவரோட நட்பு பாராட்டுகிற, அவரோட கை கொடுக்கிற யார் யாரெல்லாம் நாங்க எதிர்ப்போம். அப்படியே இருக்கிறோம். நீங்க ஒரே நிமிடம் எங்களுக்கு வந்து புலிப்பார்வை நீங்க சொன்னீங்க. விஜய் பெரிய நடிகர். ஒரு நிமிஷம். விஜய் பெரிய நடிகர். விளம்பரத்துக்காக புலிப்பார்வையில யாரு? புலிப்பார்வையில சாதாரண யாருன்னு தெரியாத நடிகர்கள். திரு வேல்முருகன், நம்ம வந்து ஒரு படத்துல நிப்போம், மாறி மாறி நம்ம வந்து வேற இடத்துக்கு போனோம். நீங்க சொன்னதுல வந்து சீனா தமிழனுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லைன்னு சொல்லி சொன்னீங்க. திரு ஐயனார் பதில் சொல்றாரு. இல்ல, தமிழர்களை இந்தியாவுக்கு எதிராகவே அவங்க நடத்துறாங்க, அது வேற விஷயம். நான் சொன்னது இனப்படுகொலை செஞ்சது, என்னுடைய தங்கை தாய்களை கற்பழித்தது, குழந்தைகளை கொன்றது, என்னுடைய வீடுகள்ல, என்னுடைய கோயில்கள்ல, என்னுடைய மசூதிகள்ல, என்னுடைய ஆலயங்கள்ல, செஞ்சோலைகளை குண்டு போட்டது. திரு ஐயனார் பதில் சொல்றாரு. தமிழின படுகொலையில் சீனா வகித்த பங்கு மிகப்பெரியது. ஆயுதங்களை கொடுத்தது, ஆயுதங்களை கொடுத்தது. இந்திய அரசை துரோகி என்று சொல்லுவோம். ஆயுதம் கொடுத்த சீனாவை வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீனாவை தான் எதுக்குறோம், சீனாவை தான் எதுக்குறோம். நீங்க கேஎஃப்சி நாங்க எதிர்த்து போராடலையா? இப்பதான் நீங்க எதிர்த்து நாங்க போராடலையா? இப்பதான் நீங்க சொல்றீங்க. இப்பதான் இல்ல, நீங்க எங்களுடைய நீங்க தான் இப்ப சொல்றீங்க. இப்ப விஜய்க்காக நீங்க கூட்டி விவாதம் பண்றீங்க. நாங்க கேஎஃப்சி முட்டிக்கிடும் போது நீங்க வந்து எங்களை பதிவு பண்ணி விளம்பரப்படுத்திருக்கணும். நீங்க சீனா நிறுவனத்தை நாங்க கண்டிச்சு புறக்கணிப்போம்னு சொன்னப்ப நீங்க எடுத்துக்கணும். அது எங்களுடைய தவறு இல்ல. அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க வந்து சினிமா விஜய் எதுக்குறாரு, அவர் பெரிய ஃபேமஸ், அவர் எதிர்த்து எங்களுக்கு விளம்பரம் கிடைக்கணும் இல்ல. புலிப்பார்வையில சாதாரண அறிமுகம் இல்லாத நடிகர்கள் தான் அந்த பாலச்சந்திர வேடத்தில் நடிக்கிறாங்க, அந்த பிரபாகரன் வேடத்தில் நடிக்கக்கூடிய, மாவீரன் வேடத்தில் நடிக்கக்கூடியவர்கள். அதனால நாங்க அவங்க விளம்பரத்துக்காக அதை எதுக்காம விட்டுட்டுமா? தயாரிப்பாளர் யாருன்னு பல பேருக்கு தெரியும். இல்ல நான் அதுல இதுல நான் சீனாவுடைய தயாரிப்பு நாடு முழுக்க விரைவி கிடக்குது. சீனா அரசாங்கம் என்னுடைய மக்களை அவர் சொன்னது போல ஏர்டெல் நிறுவனம் வந்து அந்த காமன்வெல்த் மாநாட்டை ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட் வந்து காமன்வெல்த் மாநாட்டை ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. பாருங்க, இதுக்கெல்லாம் நாங்க எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கோம், முற்றுகை பண்ணிருக்கோம். எங்களுடைய கட்சி பங்காற்றி இருக்கிற பல்வேறு இயக்கங்கள். நீங்க சொல்லக்கூடிய 64 இயக்கமா இருந்து 200 இயக்கமா மாறின இந்த இயக்கங்கள் பூரா கச்சத்தீவு பிரச்சனையில் எங்க போச்சு, மற்ற பிரச்சனையில் எங்க போனாங்க? இத்தனை இயக்கங்கள் கொண்டு திரண்டதா? வேல்முருகன் போராடினார், நான் சாட்சி, நான் சொல்லுவேன். இந்த நீங்க சொன்ன 64 இருந்து 200 மாறினார் அத்தனை எல்லா இயக்கங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இப்ப கூட நீங்க சொல்ற, நானே ஓபனா சொல்றேன், இந்த கத்தி பாறையில கூட இருக்கிற 250 அமைப்புகளும் அப்படியே உடன்பட்டு கத்தி எதிர்க்கணும்னு சொல்லல. ஐயா அண்ணா இருக்கா, இவங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்க அமைப்புல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனா எங்களோட நோக்கம் என்பது குறிப்பாக மாணவர்கள் 2009 முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு பிறகு, பச்சளம் பாலகர் பாலச்சந்திரன் படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் கட்டியெழுப்பப்பட்ட மாணவர் அமைப்புகள், இயக்கங்கள், கத்திப்படம் நம் இனத்திற்கு எதிரானவர்கள் பணத்தின் மூலமாக உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சினிமா துறையை கைப்பற்ற இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரையுடைய அதிகமான உணர்வு உங்களுக்கு இருக்கிறது இல்லையா? இல்ல, எங்களுக்கு மாணவர் போராட்டம், இந்த போராட்டம் கத்தியோ புலிப்பார்வையோ இந்த இயக்கங்கள் மட்டும் எதிர்க்கல. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர் அமைப்புகள், மாணவர் இயக்கங்கள் தான் இதை எதிர்க்கிறார்கள், போராட்டுகிறார்கள். அவர்கள் காயம்பட்ட போது, அடிபட்ட போது அவர்கள் வந்து சுபாஸ்கரன் இலங்கை தமிழர், அங்க உருவாகி, அங்கு பிறந்து, அங்கு வளர்ந்து, அங்க உருவான அவருக்கு இருக்கிற அக்கறையை விட அதிகமான அக்கறை இலங்கை தமிழர்கள் மீது இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கு. அங்க உருவாகி, அங்க பிறந்து, அங்க வளர்ந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு வரை மேலும் தேசிய பிரபாகரோட கைகோர்த்தவர் காரணம் அங்கு பிறந்தவர் தான், அங்க வளர்ந்தவர் தான், தமிழர் தான். நீங்க சொல்லக்கூடிய 65 இருந்து 100 200 இயக்கங்கள் வந்து மெட்ராஸ் கதை வந்தபோது எங்க போச்சு, மல்லி வந்தபோது எங்க போச்சு? இதான் குறைபாடு, குறைபாடு. இது எல்லாம் ஐயனாருக்கு தெரியும். நான் பட்டியல் எடுக்கிறேன். நீங்கள் பட்டியல் பேர் கையில் இருக்கிறது. திரு ஐயனார் அவர்கள் 2 பேருக்கு தெரியாது, விட்டுரும். திரு ஐயனார் அவர்கள் இவர்கள் இனத்தை சார்ந்தவர்கள் இல்ல, இந்த இயக்கம் பங்காற்றியவர்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா? எங்கள் இயக்கத்தில் இருக்கிற அனைவரும் அவரவர்கள் தளத்தில் அவருடைய சக்திக்கு ஏற்றால் இந்த விடுதலை போராட்டத்தையும் நீங்க சொன்ன இத்தனை நிறுவனம் எதிர்த்து போராடி இருக்கிறார். ஐயனார் மறுக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். இல்ல, அவர் மறுக்கல. உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க மீடியால கவரேஜ் பண்ணல, நீங்க செய்தியாக்கலாம், அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல சார். அதனால தான் வேல்முருகன் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். ஏன் மீடியால கவர் பண்ணணும்? வேல்முருகனை கூப்பிடுற மீடியா வேல்முருகனை விட கருத்தியலிலும் பொருளியலிலும் இன உணர்வு சார்ந்தும் மொழி உணர்வு சார்ந்தும் களத்தில் இறங்கி 10 பேரை கொண்டு வைத்துக் கொண்டு இனத்தின் உரிமைக்காக காவல்துறையுடைய அடிகளை வாங்கி கொண்டு ரத்தம் சிந்த போராடுகிற எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறார். அவர்கள் வெளிச்சத்துக்கு வரவில்லை. அவர்கள் வெளிச்சத்துக்கு காட்டாத பொறுப்பு தமிழ்நாட்டுடைய ஊடகத்தின் பொறுப்பு, வேல்முருகன் பொறுப்பு அல்ல. வேல்முருகன் காட்டின தப்புன்னு சொல்றீங்களா? இப்ப டேவிட் கேமரூனை வந்து அங்க இலங்கையை கொண்டு போய் அங்க தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் கொண்டு போனவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுது. டேவிட் கேமரூன் அங்க போன பிறகுதான் சர்வதேச சமுதாயத்தில் வந்து அங்குள்ள பிரச்சனைகள் வந்து தமிழர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க தெரிய வந்தது. அப்ப அதை கொண்டு போய் சேர்த்தது சுபாஸ்கரன் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாகசம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதையும் வந்து வேஷம் சொல்ல போறீங்களா? இல்ல, அதுலயே வந்து இப்ப 2 விதமான முரண்பட்ட கருத்து இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டேவிட் கேமரூன் அவர்கள் இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க சொல்வதற்காக $50,000 அங்கு தேர்தலுக்கான நன்கொடை கொடுத்திருக்கிறார். அந்த நன்கொடை பெற்றுக்கொண்டுதான் நீங்கள் அங்கு போனீங்க என்று அந்த உள்நாட்டிலேயே ஒரு எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆமா, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா எது எப்படியோ
நான் ஒத்துக்கிறேன். டேவிட் கேமர் அவர்கள் வந்து இலங்கைக்கு சென்று அங்க இருக்கிற நம்ம தமிழ் மக்களை சந்திக்கின்ற போது, அப்படிப்பட்ட ஒரு நாட்டுடைய அதிபர் அங்கு சந்திக்கின்ற போது, அங்கு கண்ணீரும் கம்பளியுமாக தன்னுடைய பிள்ளைகளை காணா, மனைவியை காணா, தாயை காணா, தந்தையை காணாம் என்று கதறிய அந்த காட்சிகள் என் உலக தமிழ் மக்களிடத்திலே இவ்வளவு பெரிய அநியாயம் அட்டூழியம் நடந்திருக்கிறது என்பதை வேறு சமூகத்துக்கு டேவிட் கேமரூனை இலங்கைக்கு அழைத்து சென்ற சுபாஸ்கரனை பாராட்டப்படுறது எதுக்கு புரியல? நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். ப்ளீஸ். நல்ல நோக்கத்திற்காக அவர் அழைத்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது ஏற்கலாம். அதான் இப்ப அரசு உண்மை வெளியே வந்திருக்குதே இல்ல, அதுலயே வந்து அங்க ஒரு சர்வதேச அரசியல் அங்க இருக்குது அப்படின்றாங்க. இன்னைக்கு சர்வதேச அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்ச ஐயா என்கிட்ட கேளுங்க, அதை பத்தி அண்ணனே சொல்லட்டும். சுருக்கமா முடிக்கிற நிகழ்ச்சி போன நிகழ்ச்சியில நான் சொல்லிட்டேன். நான் அதாவது என்ன அப்படின்னம்னா, ராஜபக்சேனுடைய கட்சிக்கு வந்துட்டு லைகா மொபைல்ஸ் நிறுவனம் வந்துட்டு கொடுத்த காசு அது தமிழர்களுக்கு எதிராக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே வந்து கேமரன் வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கு போய் அந்த மக்கள் பட்ட துயரங்களை துன்பங்களை வெளிக்கொணர்ந்தது என்பது அந்த அது எப்படி அப்போ ஒரு நோக்கம், அதாவது சுபாஸ்கரன் வந்துட்டு இந்த கட்சிக்கு கொடுத்த நோக்கம் தமிழர்களுக்கு எதிரானது பிழையானது என்றால் அதனுடைய விளைவு எப்படி சாதகமாக இருக்க முடியும்? விளைவு வந்து சரியானதா இருந்தது. நிகழ்ச்சி முடிக்க வேண்டியிருக்க நேரம்ல நம்ம நிச்சயமா தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதம். மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது, இந்த போராட்டத்துக்கான நோக்கம் என்ன என்று கேட்டிருந்தோம். மக்களுடைய பார்வை இது அரசியலாக பார்க்கிறார்களா, உணர்ச்சிகரமானதாக பார்க்கிறார்களா, அர்த்தமுள்ளதாக பார்க்கிறார்களா? மக்களுடைய பார்வை என்ன இப்போது பார்க்கலாம். கத்தி திரைப்படத்திற்கு எதிரான போராட்டம் அர்த்தம் உள்ளது என்று 25% மக்களும், உணர்ச்சி மயமானது என்று 8% மக்களும், அரசியல் இருக்கிறது என்று 67% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் அரசியல் இருக்கிறது என்று 67% மக்கள், உணர்ச்சி மயமானது என்று 8% மக்கள், அர்த்தமுள்ள போராட்டம் இது என்று 25% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய கருத்து ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும். ஆனால் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், திரைப்படங்களுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு காரணங்களுக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திரைப்படத்திற்கு பின்னால் அரசியல் எவ்வளவு தூரம் சென்று கொண்டே இருக்க முடியும், அதை தாண்டி நாம் செல்லக்கூடாது. ஒரு கருத்து சுதந்திரம் என்பது எந்த மட்டில் நிற்க வேண்டிய விஷயம். பெரிய பெரிய கேள்விகள், இது வந்து விடை தெரியாத வினாக்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கான உண்மையான விடை ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆத்ம பரிசோதனை தான் தெரியும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு எதிர்ப்பு, ஒவ்வொரு காரணம். திரைப்படம் தான் எல்லாவற்றுமே கிடைத்ததா? இதை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய, ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இருப்பதாக கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்கள் 4 நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் ஆயுதெழுத்து நீட்சி உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. உயர்நீதிமன்றம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்தது. ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் தலைமையில் ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. கனிமவள கொள்ளைகள் எந்த அளவு நடந்திருக்கின்றன, இதில் அரசுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, இதில் விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது, இதில் இழப்பீடு எந்த அளவுக்கு இருக்குது என்று ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை பற்றிய ஒரு முழுமையான தொகுப்பு வந்து ஒரு தகவலை தெரிவிக்கும்படி 2 மாத காலக்கெடு கொடுத்து ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் நியமித்திருக்கிறது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது தமிழக அரசு. இந்த நியமனம் செல்லாது, இது வந்து ஒரு அதிகார தலையீடு என்ற ஒரு பார்வையும், தமிழக அரசு ஏற்கனவே விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறது என்ற பார்வையும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து ஒரு நியாயமான விஷயம் தானா, அல்லது தமிழக அரசுடைய அதிகாரத்தில் தலையீடா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அது வந்து ஆயுதெழுத்து நீட்சியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசியிருக்கிறோம். திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய நியமனம் வந்து ஒரு நியாயமான விஷயம் தானா, அல்லது வந்து அதிகார தலையீடா? இதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். ஆயுதெழுத்து நீட்சியில் இந்த பகுதியில் நம்முடைய முருகன் ஐஏஎஸ் அவர்கள், ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் திரு முருகன் ஐஏஎஸ் இருக்கார். அதே போல திரு நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள் நம்முடைய இருக்கார். உங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு நீதியரசர் வள்ளிநாயகத்திலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த சகாயம் ஐஏஎஸ் நியமனம் எந்த வகையில் நியாயப்படுத்தப்படக்கூடியதாக நினைக்கிறீங்க? ஒரு அரசு அதிகாரி ஏற்கனவே ஒரு பணியில் இருக்கிறார், அவரை நியமிக்கும் போது அரசிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இவரை வந்து நாங்கள் நியமிக்கலாமா, உங்களுக்கு வந்து எது சிரமம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேட்கிற வழக்கம் இருக்கிறதா, அல்லது கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? திரு வள்ளிநாயகம். அதாவது உயர்நீதிமன்றம் ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை வந்து சிவில் வழக்குகள், சிவில் ப்ரொசீஜர் கோட் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அதிகாரத்தின் கீழே இன்றைக்கு வந்து பிஐஎல்ல ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்படி கம்பைன் பண்ணுறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. அது அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னால், அதாவது கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி a பார்ட்டி, இந்த வழக்கில் வந்து கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி a பார்ட்டி. அதனால் அந்த வழக்கு நடத்துகின்ற பொழுது அந்த எதிர்வாதம் புரிகின்ற அந்த தமிழக அரசு அங்கே நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணுற சமயத்தில் தான் இந்த ஒரு முடிவு எடுத்து ஒரு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஆட்சேபம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஓவர்லுக் பண்ணி தான் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிருக்குது. அது மாதிரி உத்தரவு பிறப்பது என்பது இதனால் யாருடைய உரிமையும் பாதிக்கப்படவில்லை. ஏனென்றால்
ஒரு கமிஷனுடைய அதாவது அவருடைய பர்பஸ் வாட் இஸ் எய்ம் வாட் இஸ் ஆப்ஜெக்ட் என்று கேட்டுக்கொண்டால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இருக்கிற நிலைமை என்ன. அதாவது வாதி ஒன்று சொல்லுகிறார், பிரதிவாதி சொல்லுகிறார். அதாவது பேர் போட்டிருக்கிற பெட்ரோல் ஒன்று சொல்லுகிறார், எதிராக தமிழரசு ஒன்று சொல்கிறது. உண்மையான நிலை என்ன என்று அறிந்து கொள்வதற்காக கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதனுடைய அடிப்படை என்னவென்றால் கமிஷன் என்பது நீதிபதிகளின் பிரதிநிதி என்றுதான் சொல்ல வேண்டும். நீதிபதிகளோ நீதிமன்றமோ அந்த ஸ்பாட்டுக்கு சென்று அவர்களால் அதை கண்காணித்து அதை பற்றி தெரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். அதற்கு பதிலாக தங்கள் நீதிமன்றத்தின் சார்பிலே கமிஷன் அப்பாயின்ட் பண்ணது என்பது இல்ல. இந்த கேள்வி வந்து இப்படி ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டது சரியா என்பது அல்ல, கமிஷன் அமைக்கப்படுவதற்கு உரிமை இருக்கிறதா என்பதால் அதில் வந்து நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக அதிகாரம் இருக்கிறது, யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்முடைய கேள்வி இப்படி நியமிக்கப்படும் போது அரசிடம் இந்த அதிகாரி நியமிக்கலாமா, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா என்றோ, அல்லது இந்த ஒரு விசாரணை நடப்பதற்கு உத்தரவிட போகிறேன் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா என்பதோ ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா, அது முறை இல்லையா அவசியம் இல்லையா என்பதுதான் கேள்வி. கமிஷன் நியமனம் பற்றியில்லை என்னுடைய கேள்வி. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் ரெண்டு பார்ட்டியும் முன்னால் இருக்காங்க சார். கோர்ட்டு முன்னால் கவர்மெண்ட் பீரியட் இருக்காரு அல்லது ஏஜி இருக்கிறாரு, பிஐஎல் அட்வொகேட் இருக்காங்க. அவங்க முன்னால் அந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ நிச்சயமாக ஆட்சேபனை இருந்தால் கவர்மெண்ட் சொல்லிப்பாங்கல்ல. இல்லை, இப்போ வந்து வழக்கு தொடர்ந்த திரு டிராபிக் ராமசாமி அவர்கள் வந்து சகாயம் ஐஏஎஸ் தலைமையில் விசாரணை நடக்கணும்னு கேட்குறாரு. நாளைக்கு இன்னொரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து இன்னொன்று போடுறாங்க. அதில் வந்து இன்னொருத்தர் வந்து விஜயகுமார் ஐஏஎஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லாட்டி இன்னொரு உமாசங்கர் ஐஏஎஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் வேற ஏதோ முறைகேடு வேற ஏதோ வழக்கு, இப்படி ஒவ்வொருடைய அதாவது அவர் அதாவது வாதி அதாவது பெட்டிஷனர் கேட்குறது வந்து உடனே நியமிக்கணும் தேவையில்லை. பெட்டிஷனர் ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணுறார், அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்ஜெக்டாக கேட்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. அவரோட ஆப்ஜெக்ட் இருந்தால் வேணாம்னு சொல்லிக்கலாம் கவர்மெண்ட்டு. அப்படி ஒருவேளை அவங்களுடைய அப்ஜெக்ஷன் மீறி அவங்க ஆப்பயம் பண்ணாங்கன்னா அது காரணம் இருக்குது. ஏனென்றால் இப்போ வந்து சாதாரண கமிஷன் வந்து யாரெல்லாம் போடலாம், உங்களை போடலாம், என்ன போடலாம், அல்லது நீதிபதியை போடலாம், ஓய்வு பெற்ற நீதிபதியை போடலாம். இந்த துறையிலே தமிழக அரசு செய்திருப்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த நியமனத்தை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிச்சயமா தெரியும். இல்ல அதான் சொல்றேன். அப்ப அவங்களுக்கு மேல்முறையீடு என்பதை இந்த விஷயத்தை வாதம் நடக்கும் போதே கேட்டிருந்தா இந்த பிரச்சனை மேல்முறையீடே தேவை இருக்காதே. சார், அதாவது வாதம் நடந்து அவங்களுடைய அப்ஜெக்ஷன் ஓவர் பண்ணியிருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க, மேல்முறை தானே போக முடியும். நீங்கள் சொல்லி உங்கள் கேஸே எடுத்துருங்க, நான் சொல்ல சகாயம் அப்பாயின்மெண்ட் சொல்கிறாங்க. கோர்ட்டு ரெண்டு வாரத்தையும் கன்சிடர் பண்ணி இதுமே டெசிஷன் ஐ எம் அப்பாயிண்டிங் சகாயம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது பிடிக்காத மேல்முறை போறாங்க. நீதிமன்றத்தில் உரிமை இருக்குது. அப்படி இல்ல, அப்படி ஒவ்வொரு வழக்குலையும் நான் சொன்ன நாட்டில் வந்து 1008 பிரச்சனை இருக்குது, மணல் கொள்ளை இருக்குது, ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குது, லாவண்யம் இருக்குது, ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனை எதிர்த்தும் ஒரு ஆள் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமனம் பண்ணுங்கன்னு கேட்டா நீதிமன்றத்தோட நிலைப்பாடு என்னவா இருக்க முடியும்? இல்ல, அங்கதான் தப்பு பண்றீங்க. உங்களுடைய கேள்வியே தப்பு. ஐஏஎஸ் அதிகாரின்னு ஏன் எடுக்கிறீங்க? அந்த அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக தெரிந்தவர்கள். உதாரணமாக வந்து இப்போ நீதிமன்றம் எடுத்துருங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் முல்லை பெரியாரை போடும்போது அவங்க ஜஸ்ட் லட்சுமணா போட்டாங்க, ஜஸ்ட் ஆனந்தா போட்டாங்க. ஆனால் கூடவே வந்து ஒரு இன்ஜினியரிங் கமிட்டி வைக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு பதிலாக போடுறது தப்புன்னு தெரியல எனக்கு. இல்ல, உங்களுக்கு தெரியும் நிச்சயமா அந்த வழக்கு வந்து இப்ப கிரானைட் முறைகேடு தொடர்பா இல்ல உங்களுக்கு திரு வலிநாயகம் உங்களுக்கு தெரியும். அந்த கிரானைட் தொடர்பா திரு சகாயம் வந்து பண்ணாரு, அதற்கு பிறகு அன்சுல் மிஸ்ரா பண்ணாரு, அதுக்கு பிறகு 10 ஏசியரை மாத்தி இருக்காங்க. அத்தனை பேரும் நியமனம் பண்ணி அதிகாரிகள் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை தொடர்பா திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் வந்து அவர் வந்து நேரடியாக விசாரணை நடத்தினாரு. இப்ப ஒட்டுமொத்தமா நீதிமன்றம் சொல்லியிருக்கு மைன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமா எல்லா கனிம வளத்தோடைய கொள்ளை பற்றி சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. இப்ப ககன்தீப் சிங் பேடி ஏன் கொண்டு வரல, அன்சுல் மிஸ்ரா ஏன் கொண்டு வரல, அதற்கு பிறகு மதுரை கலெக்டர் அந்த நாளே கொண்டு வர கேள்வி வராதா? அதான் கேட்க வரேன். அதாவது அதெல்லாம் வந்து you should make a difference between Commission of Inquiry Act as well as the appointment by the court. நீங்கள் சொல்கிற மற்றெல்லாம் வந்து சாதாரண கோர்ட்டில் வந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போது நீதிமன்றத்துக்கு வந்த வழக்குங்கிற முறையில் இவரை அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க தோணி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது தவறு என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் இது சாதாரண விஷயம். என்னென்னா யாரோட தனிப்பட்ட முறையில் சகாயத்து முறையில் என்ன அப்படி சொல்ல முடியும்? அவர்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு அகைன் கொடுக்க போகிறாரா? அவர் என்ன பண்ண போகிறாரு? இருக்கிற நிலைமையை நடு சபையில் போகிறாரு.
ஸோ இதில் வந்து அந்த நியமனத்தில் கமிஷன் நியமனத்தில் தவறு இல்லை அப்படிங்கிற உங்களுடைய பார்வையாக இருக்குது. நம்மளே ஒரு சிறிய இடைவெளி எடுக்க இருக்கிறோம். இடைவெளிக்கு பிறகு முக்கியமான விஷயம் கேட்கிறோம். சகாயம் குழுவை அரசு எதிர்ப்பது ஏன்? எப்படியாக இருந்தாலும் அந்த அரசு அதிகாரி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த அரசு அதிகாரி தாக்கல் செய்த பிறகு அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது. நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. இருந்தும் கூட தமிழக அரசு ஏன் இதை எதிர்க்கிறது? நான் திரு முருகநேசத்தை கேட்க விரும்புகிறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல ஒரு அதிகாரி நியமிச்சிருக்காங்க. அதில் உங்களுக்கு அரசுக்கு வந்து உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அந்த நியமித்த பிறகு அவர் 2 மாதம் கழிச்சு அறிக்கை கொடுத்த பிறகு அது வந்து நீதிமன்றம் ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம். நீதிமன்றம் ஏற்று ஒரு உத்தரவு பிறப்பிற்கு முன்னால் நிச்சயமாக அரசு தரப்பாக கேட்டு தான் ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியும். அப்போ இன்னொரு வாய்ப்பும் அரசுக்கு இருக்கும்போது இதை ஆரம்ப நிலையிலே எதிர்க்க வேண்டிய அவசியம் அரசுக்கு என்ன வந்தது? இல்லை, அரசை பொறுத்தவரையில் அந்த அதிகாரி வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சார். அந்த ரிப்போர்ட்டுக்கு ஃபாலோ அப் நாங்கள் எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாரு டிராஃபிக் ராமசாமி. அப்படியே நடக்கிற விஷயமும் இவரை போட்டால் நேர்மையாக நடக்கும்னு சொல்லும்போது அரசினுடைய பல அங்கங்களை குற்றம் சொல்வதாகுது. இப்போ சார் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், அவங்க சகாயம் தான் வந்து இதை வெளிப்படுத்துறாருங்கிறதுல யாரும் இல்லை, அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். இல்லை சார், 16,000 கோடிக்கு மேலே வரி கட்ட வேண்டியது பாக்கி இருக்குன்னு தான் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க எல்லாரும். உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதுங்கனால தயவு செய்து கலெக்டருக்கு வந்து சூப்பர்வைசரி ரோல் இன் மைன்ஸ், ஆக்சுவலாக மைன்ஸ் வேலை பார்க்குறது, அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் மைன்ஸு அவனுக்கு கீழே இருக்கிறது. எல்லா சப்ஜெக்ட்டும் நான் கலெக்டராக இருக்கும்போது தருமபுரியில் எனக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் தேவைப்படும் போது தேவையான விஷயங்களை நான் படித்துக்கொள்வேன். அந்த மைன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு நான் பேசுவேன். அதுக்கப்புறம் நான் முடிவெடுப்பேன். இந்த மாதிரி உள்ள புகுந்து எல்லாம் பார்க்குறதுக்கு இவங்க போடுறதா இருந்தால் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைன்ஸை போட்டிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஒரு உணர்ச்சி வசமாக போட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு கருத்து. எப்படின்னா, அவர் எதிர்த்து ஒரு அறிக்கை அனுப்பிச்சார், அதை கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணலாங்கிறது இந்த கேஸ். கவர்மெண்ட்டு அறிக்கை அனுப்புவதில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்குங்கிறத சொல்லி இப்போ மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பகுதி கான்டென்ட்டு. இன்னொன்று சார் நல்லா சொன்னாங்க, ஜட்ஜி நல்லா சொன்னாங்க, கமிஷன் அமைக்கின்ற அதிகாரமும் வரைமுறைகளும் உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுவரைக்கும் ஃபஸ்ட் டைமாக என்னுடைய அனுபவத்தில் ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை நீ ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டு அவர் தான் கரெக்டாக பண்ணுவாருங்கிற ஒரு இமேஜோட ஒரு ஆளை நிர்வாகம் இது ஒரு கமிஷனுக்கு தலைவராக போகிறது இதுதான் முதல் முறை. இது ஒரு பேடு ப்ரெசிடெண்ட்டுன்னு நான் தாழ்மையோடு நினைக்கிறேன். என்ன ஆகும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒன்றுக்கு அப்படி போட்டு அந்த ஆஃபீஸரை போட்டால் போடலான்னு சொல்லலாம். சரி, இதில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று உங்களுக்கு தெரியும், திரு சகாயம் தான் இந்த பிரச்சனையை இவ்வளோ பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாக கொண்டு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தவர். அப்போ இதில் வந்து ஒரு முழுமையான பார்வை, ஆழமான சிந்தனை அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது அரசு வந்து நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகிறதுல என்ன தவறு? ஒன்றுமே இல்லை, அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபைலை வாங்கிட்டீங்கனாலே எல்லாமே தெளிவாக இருக்குது. அதில் இன்னொரு தடவை அவர் போய் பார்க்க வேண்டியதே இல்லை. அதையே நிறைவேற்றவில்லை என்று கேட்கின்ற கேள்விக்கும் புதிதாக அந்த வேலையை பார்க்க சொல்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியலை. அதாவது சார், அவர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாரு, அதுக்கு ஃபாலோ அப் எடுத்தாலே போதும். அதை ஃபாலோ அப் எடுக்கிறதுக்கு இன்னொரு கமிஷன் ரிப்போர்ட் தேவையில்லை, அதை விட்டுருங்க. நீங்கள் அடுத்தால அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் நீதிபதிகள் முன்னால் இருப்பது 2 பிரச்சனைகள். ஒன்று கனிம வளத்தில் இருக்கின்ற லைசன்ஸ் பெற்றவர்கள், இன்னொன்று அதை மேற்பார்வையிடுகின்ற சகாயம். அந்த விஷயத்தில் 2 பேரும் எதிரெதிர் கோஷ்டி. இதுக்கு ஒரு நியூட்ரலான ஆளை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்ல, நீங்க ஒரு சைடு எதிர்கோஷ்டி எப்படி சொல்ல முடியும்? சகாயம் வந்து அரசுடைய அதிகாரி, அவருடைய கடமை. அரசு அதிகாரிகள் கனிமத்துக்கு எதிரான ஆள் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னு புரியல உங்களுக்கு. அரசு அதிகாரிகள்லேயே சொந்த வெறுப்புடன் ஒரு வேலையை பார்ப்பவருக்கு அந்த பார்ட்டிலாம் பாதிக்கப்பட்டதா நினைப்பான். இப்போ இதில் வந்தாலே அவன் அடுத்தால் அவன் கோர்ட்டுக்கு போவான். இப்போ இதில் நிறைய ஊழல் நடந்திருக்குங்களே எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் ஊழல்ங்கிறது 1945 47 50 நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் இப்பொழுது தான் நீங்கள் நிறைய பத்திரிகைகள் வந்து நிறைய டிவி ஷோலாம் வந்து பெருசாகிட்டு வருது இல்லையா? இதில் அரசு சரியாக தன் வேலையை செய்யவில்லை என்றால் அதை கண்டிக்கின்ற மாதிரியான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. அது மாதிரியான ஒரு நடவடிக்கை இதை ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? ஏன்னா இல்லை, இது அரசாங்கம் இதை அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக் செய்யுது, வேற ஒன்றுமே செய்யல. நீங்கள் வெறுமனே ஒரு கமிஷன் ஒன்று போட்டு அதில் சகாயம்ங்கிறவரை போட்டிருந்தா அந்த கேள்வியே வராது. நீங்கள் ஏன் அவரை அடிக்கடி மாற்றுகிறீர்கள்னு ஒரு கேள்வி. அடிக்கடி மாற்றுறது அரசனுடைய பவர். எதுக்கு மாற்றினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இதில் வந்திருக்கிறது ஒன்லி மணல் கொள்ளையை பற்றி மட்டும்தான் இருக்கே தவிர இவர் எந்த மாதிரி ஓரவஞ்சனையாக பண்ணாரா பண்ணலையா அப்படின்னு எதிர்பார்த்து சொல்கிறான்னு வச்சுங்க. சார் 36 லைசன்ஸ் இருக்குது, 3 பேரை தான் அவர் புரி வச்சுருக்காருன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க?
ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய இல்ல இவ்வளவு வரி கட்டாம 1,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுது, சந்தேகமே கிடையாது. நிச்சயமா எல்லா ஆபீசரும் சொல்லத்தான், எல்லா ஒப்பந்ததாரும் சொல்லத்தான் செய்வாங்க. சார் நீங்களே சொன்னீங்க ஆரம்பத்தில், இதை அன்சுல் மிஸ்ரா சொன்னார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேர்களே வராத கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காரு, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு விளம்பரங்கள் இல்லை. இதுக்கு மட்டும் விளம்பரம் வந்தது பெருசாக பல விஷயங்களை பண்ணனால வந்தது. அதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போது என்னை ஒரே வாரத்தில் 3 போஸ்ட்டில் போட்டாங்க. என்னுடைய பயோடேட்டா பார்த்துட்டு டெல்லியில் இது உண்மையானு கேட்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலே மோசமான போஸ்ட்லாம் எதுன்னா முருகன் சார் எல்லாம் இருந்தாரோ அதுதான் அப்படிம்பாங்க. என்னை அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் விளம்பரம் பண்ணிக்கிட்டதில் எந்த போஸ்ட்டில் போட்டாலும் நாங்கள் போய் வேலை செய்வோம். இல்லை இப்போ திரு சகாயம் அப்படி தான் சொல்கிறாரு. இல்லை அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க, பப்ளிக் மீட்டிங் மாதிரி போய் பேசுகிறாரு. நிறைய இடத்துல போய் அவர் பேசியிருக்காரு. நான்லாம் போனதே கிடையாது, போகக்கூடாது. அரசு நடைமுறைப்படி டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். அவர் பொதுமேடைகளில் பேசுறது லஞ்சத்தையும் ஊழலை எதிர்த்து தானே தவிர அரசை எதிர்த்து அல்ல. தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொதுமேடையில் போய் பேசுவதற்கே அரசிடம் பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்காம போயிட்டு அவர்கள் நடவடிக்கை எடுத்துப்பாங்களே, அப்படி எல்லாம் சொல்லியே. நோக்கம் என்ன? சிட்டிங் ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு சர்வீஸ்ல இருக்கும்போது சர்வீஸ்ல நடக்கிற விஷயங்களை பற்றி பத்திரிகையாளர்களோ அல்லது பொதுக்கூட்டம் சாரி நாங்கள் எதிர்ப்பேன், நான் கடுமையாக இருப்பேன், மந்திரி சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது வேறு. ஆனால் அதன் மூலமாக விளம்பரம் வந்தால் அதை நான் தடுப்பேன். இப்போ நீங்கள் நிலைமையை மாற்றிக்கிட்டு வரீங்க. இல்லை திரு சகாயம் வெளியில் அரசு விஷயங்கள் பற்றி பேசினதா நீங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. இது அவர் லஞ்ச ஊழலை எதிர்த்து பேசுறாரு. லஞ்ச ஊழலை எதிர்த்து பேசுனா நீங்கள் அரசியலுக்கு போயிடணும். உங்க ஐஏஎஸ் அதிகாரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன இப்படி பேசுறீங்க நீங்க? நானே லஞ்ச ஊழலும் ஐஏஎஸ் சார், நான் வேலை செய்யும் துறையில் லஞ்சத்தையும் ஊழலையும் நடக்க விடாமல் தடுப்பது என் வேலையை தவிர லஞ்சம் வாங்கக்கூடாது எல்லாரும் பண்ண இது எனக்கு வேலை இல்லை. அப்போ நான் எதுக்கிற சர்வீஸில் ஜாயின் பண்ணிருக்க வேண்டியதில்லை. அதை விட்டுருங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் நீதிமன்றங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு என்பது ஐயா நான் கேட்ட கேள்வி நீங்கள் பதில் சொன்னீங்களா புரிஞ்சுக்க முடியல. அதாவது இதை ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. இதில் ஒரு அறிக்கை வந்த பிறகு அந்த அறிக்கையை நீதிமன்றம் ஏற்காது அவங்க கையில் இருக்குது. அதற்கு பிறகு ஒரு உத்தரவு பிறப்பிப்பதாக இருந்தால் கூட அரசு கேட்க போறாங்க. அதன் பிறகும் கூட அரசு எதிராகவே ஒரு உத்தரவு பிறப்பிச்சாலும் நீங்க அப்பீல் போக முடியும். இப்போ நீங்க எதுக்கு தேவையில்லாம் அப்பீல் போறீங்க? இவர் சகாய கமிஷன் அறிக்கை அளிக்கட்டுமே, அரசு ஏன் பொறுத்திருக்க கூடாது? என்ன நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க நினைக்கிறேன். இன்றைக்கு இவர்கள் உத்தரவு பண்ணி பார்த்தால் அரசு 2 தவறுகளை செய்திருப்பதாக இந்த நீதிமன்றம் சொல்லி, ஒன்று அடிக்கடி இவரை மாற்றுறதுங்க சொல்லியிருக்காங்க, இன்னொன்று அவருக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்கல, அதனால் இவரை போட்டு ஒரு ரிப்போர்ட் என்னென்ன நடவடிக்கை எடுக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், அதுக்குள்ளே ஃபாலோ அப்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சொல்லாமல் இப்போ 2வது ஒரு கமிஷன் போட்டு தப்புங்கிற மாதிரி அவங்க போயிருக்காங்க. அவங்க திரு வள்ளிநாயகிட்ட கேட்க ஒரு சுருக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திரு முருகன் ஐஏஎஸ் குறிப்பிட்டது போல ஒரு உத்தரவில் பிறப்பிக்கும் போது ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டது போல ஒரு கருத்தை நீதிமன்றம் திருப்பி சரியா இருக்குமா? இப்போ அந்த அதிகாரி இதுவரைக்கும் எந்த அப்பீலுக்கும் போனதில்லை. ஏன்னா இத்தனை முறை மாற்றிருக்காங்கன்னு சொல்லி அவர் எந்த கோர்ட்டுக்கும் போகல. அப்போ நீதிமன்றமே ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணி ஏன் இவ்வளவு முறை மாற்றீங்கன்னு சொல்லும்போது அந்த அதிகாரி பழிவாங்கப்படுவது போல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாதா? 2வது முக்கியமான விஷயம், நீதிமன்றம் தலையிட்டு இந்த கிரானைட் குவாரி ஊழலை வெளிக்கொண்டரல. தமிழக அரசு தானே தான் முன் இந்த ஊழலெல்லாம் வெளியே கொண்டு வந்துச்சு. நிறைய லைசன்ஸ்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது. அப்போ அரசு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும் போது அந்த நடவடிக்கை போதுமானது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நீதிமன்றம் எப்படி வர முடியும்? திரு வள்ளிநாயகம். நம்பர் 1, அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் உண்மையிலேயே சரியாக இல்லை என்பதுதான் பொது வழக்கினுடைய அடிப்படை, பொதுநல வழக்கு போட்டது அடிப்படை. அதனால் அந்த வழக்கை எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இப்படி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்கிறார்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், நீங்கள் எடுத்த நடவடிக்கையின் முடிவு என்ன என்று கேட்பதற்காக அந்த முடிவு எடுக்கும் முன்னாலே இந்த ஆஃபீஸரை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஒழியேன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த நியமனம் வருகின்ற பொழுது அது சகாயம் இருந்தாலும் சரி, அல்லது முருகனாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஷீலா ராணியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அட்வொகேட் இருந்தாலும் சரி, அது அப்பாயின்மெண்ட் பவர் இஸ் வித் தி கோர்ட். கேள்வியை நம்ம யாரும் எழுப்பல. நீதிமன்றம் ஒரு உரிமை இல்லை. என்ன காரணம் நீதிபதிகள் இடமாற்றக்கூடிய அதிகாரம் நீதிபதிகள் இடமாற்றக்கூடிய அதிகாரம் நீதிபதிகள் தான் இருக்குது, நீதிமன்றம் தான் இருக்குது. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொலிஜியம் முடிவு எடுக்குது. அது அரசு ஒரு முறை கேள்வி கேட்க முடியாது இல்லையா? அதுபோல அரசு அதிகாரிகள் ஒரு இடமாற்றம் பண்ணும்போது அவராக முறையிடாத போது இதை கேள்வி எழுப்ப சரியா இருக்குமாங்கிறது என்ன சந்தேகம்? இல்லை, அந்த அந்த பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. என்ன காரணம், அதெல்லாம் என்ன ஆர்டரில் அப்படிலாம் போட்ட மாதிரி தெரியல. அதாவது பேசும்போது பல பாயிண்ட் கேள்வி எழுப்பப்பட்டது. அதை நாட் அப்சர்வேஷன் சார், அப்சர்வேஷன் நாட் பைண்டிங், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட்.
அது ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டில் ஆப்சர்வேஷன் பண்ணல, ஆபிட்டர்னு பேர். அது வந்து நாட் பைண்டிங், நாட் ஏ பிரசிடென்ட் அட் ஆல். தயவுசெய்து புரிஞ்சுவிடுங்க. இந்த நீதிமன்றம் என்ன கருதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இது போல் இந்த இடத்துக்கு ஒரு ஆள் அப்பாயின் பண்ணணும். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு தகுதியான யார்? சாதாரணமாக ஒரு வழக்கறிஞரா அல்லது நீதிபதியா அல்லது வந்து அதிலே அந்த துறையில் இருப்பவரான்னு யோசிக்கும் போது அந்த துறையை தெரிந்தவர், இந்த துறையை பற்றி புகார் கொடுத்து அதை விசாரித்து கொண்டிருப்பவர் என்கிற முறையிலே அதை யோசித்து அப்பாயின் பண்ணியிருக்கலாம். அதில் தப்பு என்ன? நியாயம் இருக்கு அப்படிங்கிற பார்வையா இருக்குது. இதுல ஒரு நியாயம் இருப்பதா நம்ம பார்க்கலாமா, இல்லாட்டி தலையிடா பார்க்கலாமா என்று பல்வேறு கேள்வி எழுந்திருக்கிற. நிச்சயமாக மக்களுடைய பார்வையில் இது வந்து ஒரு அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்படுகிறாரா, வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார் என்றெல்லாம் பார்க்காமல் இதுல நியாயம் கிடைக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள். கிரானைட் குவாரியோ அல்லது கனிம வள தாது வள மணல் கொள்ளை நடந்திருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது, அதில் வரி ஏய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, இதில் அரசுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் அந்த ஈடு செய்யப்படுமா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கும். இதில் நீதிமன்றம் சரியான தீர்ப்பை அளிக்கும் என்பது உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்யப்பட்டிருக்கிறது, மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் சரியான முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.